அனைவருக்கும் வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடத்தில் தொடக்கமாக முதல் நிகழ்ச்சியாக இந்த வருட விளக்கு விருது புனைவு எழுத்துக்காக பெறும் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய மிகவும் புகழ்பெற்ற வேங்கை வனம் நாவல் திறனாய்வு எடுத்திருக்கோம். அந்த வேங்கை வனம் நாவலை பற்றி திறனாய்வு செய்து நம்முடைய பேச திரு விக்னேஷ் ஹரியரன் அவர்கள் இசைந்துள்ளார். அவருக்கும் கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கிற கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றிகள். இந்த கூட்டத்தை தொடங்குவதற்கு முன் கூட்டத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை சொன்னால் எல்லாருக்கும் வசதியாக இருக்கும். கூட்டத்தில் முதல்ல எழுத்தாளரை பற்றிய அறிமுகம், அடுத்து பேச்சாளர் பற்றிய அறிமுகம், அதுக்கு அடுத்து அதற்கடுத்து ஒரு நாவல்கை குறித்த திறனாய்வு இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக கலந்துரையாடல், பேச்சாளர் எழுத்தாளர்களிடமே பார்வையாளர்கள் தங்களுடைய கேள்விகளை, விமர்சனங்களை, பார்வைகளை பேச்சை குறித்தோ நாவலை குறித்தோ அவர்களுடைய எழுத்துக்களை குறித்தோ வைக்கலாம். இதுதான் நம்முடைய நிகழ்ச்சி நிரல். இறுதியாக நன்றி உரை. நாம இந்த கதைப்போமா நண்பர்கள் குழுமத்தின் மூலம் வாரம் வாரம் புதன் இரவு அமெரிக்க நேரம் 8:30 மணிக்கும் வியாழன் காலை இந்திய நேரம் 7 மணிக்கும் ஒரு சிறுகதையை கலந்துரையாடுறோம். அதில் முடியும் போதெல்லாம் ஒரு எழுத்தாளரை அழைக்கிறோம். அது எப்படி இருக்குன்னா, ஒரு கடந்த கால எழுத்தாளர், ஒரு தற்கால எழுத்தாளருங்கிற முறையில் அதை பண்ணுறோம். முக்கியமாக தமிழில் சிறப்பான சிறுகதைகள்னு சொல்லலான்னா ஒரு 500-600 கதைகளாவது இருக்கும். இதில் நிறைய நல்ல கதைகள் எழுதிய சரியான அங்கீகாரம் பெறாத எழுத்தாளர்களுடைய கதைகளில் முதல்ல எடுத்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இது வாரம் வாரம் நிகழ்குது. நாவலை பொறுத்த வரைக்கும் மாதம் ஒரு நாவல் திறனாய்வு செய்கிறோம். இது வரைக்கும் தி பரமேஸ்வரி அவர்கள் பஷீரோட பால்யகால சகியை அக்டோபரில் திறனாய்வு பண்ணாங்க. ராஜன் குறை கிருஷ்ணன் அவர்கள் சுந்தர ராமசாமியின் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் நாவலை டிசம்பரில் திறனாய்வு செய்தாங்க. இந்த வருடத்துடைய முதல் நாவலாக வேங்கை வனம் நாவல் திறனாய்வு இருக்குது. இந்த கூட்டம் பொதுவாக 1:30 மணியிலிருந்து 2 மணி நேரம் நடைபெறும். பல நேரங்களில் எழுத்தாளர்களும் மற்றவர்களும் கலந்துக்கும் போது ரொம்ப உணர்வுபூர்வமாக அல்லது இன்வால்வ்டு டிஸ்கஷன்ஸ், கலந்துரையாடல் 2 மணி நேரங்கள், 2 மணி நேரம் 10 நிமிடங்கள் கூட போகும். இந்த கூட்டத்தில் இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பொதுவாக இப்போ இருக்கிறத விட 2 மடங்கு அல்ல அதற்கு மேலேயான பார்வையாளர்கள் எல்லா வாரமும் கலந்துக்குவாங்க. இன்றைக்கு இது வருடத்தினுடைய முதல் நிகழ்ச்சி, வார இறுதி நாளையா என்னன்னு தெரியல. போக போக நம்ம நண்பர்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்முடைய நிகழ்ச்சியுடைய வடிவம். இந்த ஒரு அறிமுகத்தோடு உங்கள் அனைவரையும் வருக வருகன்னு வரவேற்று, முதலில் நான் விக்னேஷ் ஹரிகரன், ஒரு இன்றைக்கு நாவலை திறனாய்வு செய்ய போகிறவர். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம், அவரை பற்றிய பெரிய அறிமுகத்தை எங்கேயும் கொடுத்துக்கிட்டதில்லை. கொடுத்து விட்டு அடுத்து நான் எழுத்தாளரை பற்றிய அறிமுகத்துக்கு போகலாம். விக்னேஷ் ஹரிகரன் அவர்களுக்கு வணக்கம். அவர் மிகவும் இளைஞர். என்னை மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒப்பிடும்போது மிகவும் இளைஞர். வழக்கறிஞராக சென்னையில் பணிபுரிகிறார். வளர்ந்து வரும் எழுத்தாளர், விமர்சகர். நீலி இணைய இதழில் தொடர்ந்து நல்ல விமர்சன கட்டுரைகள் எழுதி வருகிறார். அவருடைய விமர்சன பார்வைகள், கட்டுரைகள் எல்லாம் பலருடைய கவனத்தையும் ஈர்ப்பதாக இருக்கு. அகர முதல்வன் அவரை பற்றி பாராட்டி ஒரு கட்டுரை, ஒரு ஒரு பதிவு எழுதியிருந்ததை பார்த்தேன். இவன் கோபாலகிருஷ்ணன் அவர்களிடம் கூட உங்கள் நாவலை நல்லா உள்வாங்கியிருக்கிற யாராவது பேசுறதுக்கு சொல்லுங்கன்னு உடனே அவர் முதல்ல சொன்ன பேர் விக்னேஷ் ஹரிகரன். அதனால் இவர் மிகவும் வளர்ந்து வருகிறார். இவருக்கு தமிழில் தவிர்க்க இயலாமல் எல்லாரையும் ஒரு இலக்கிய முகாமுக்குள்ளே அடைக்கிறது நடந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் இவர் ஒரு இலக்கிய முகாமில் இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் கூட, வெளியே இருக்கவங்க கூட இவரை பற்றி பேசும்போது, ஆமாம் இவர் ரொம்ப நல்லா ஷார்ப்பாக கூர்மையாக எழுதக்கூடியவர், நல்ல எழுத்தாளர் என்ற பெயரை அவர்களிடமும் வாங்கியிருக்கிறார். இது என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் அறிந்தது. ஸோ அவரை இன்னைக்கு இந்த வேங்கை வனம் என்கிற எம் கோபாலகிருஷ்ணனுடைய மிக மிக முக்கியமான நாவல். அது நாவல் என்கிற வடிவத்தை தாண்டிய பரிசோதனை மட்டும் இல்லாமல் சூழலியல்,
அதில் வருகிற மாந்தர்கள் ஒரு 15 நூற்றாண்டுகளை வந்து கவர் செய்கிறதான ஒரு நாவல். நாமெல்லாம் ஒரு நூற்றாண்டின் தனிமை, தலைமுறைகளின் கதைன்னு ஒரு 4-5 தலைமுறைகள் பற்றிய ஒரு கதைகளை தான் படித்திருக்கோம். பல நூற்றாண்டுகள் பொங்கி பிரவகிக்கிற ஒரு நாவலை வந்து தமிழில் இப்போதான் முதல்ல பார்க்குறோம். வரலாற்று பின்புலத்தில் இருக்குது. இந்த நாவலை பற்றி ஹரிஹரன் அவர்கள், விக்னேஷ் ஹரிஹரன் அவர்கள் மிக சிறப்பான ஒரு உரையை நம்மிடையே வழங்குவார். இந்த அறிமுகத்துடன் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை பற்றி அறிமுகத்தை கொடுக்க, அவருடைய இணையர் இரட்டை பிறவி என்றெல்லாம் இலக்கிய வட்டத்தில் அன்புடன் அழைக்கப்படுகிற தன்னளவில் மிகச்சிறந்த கவிஞரும் மொழிபெயர்ப்பாளரும் விமர்சகருமான, எனக்கு எப்போதும் மிகவும் பிடித்தமான, அவருடைய விமர்சன பார்வையை படிக்கும்போது அடடா நம்மளால் இப்படி எழுத முடியாமல் போயிடுச்சு, இதே தானே நம்ம நினச்சோம், இவ்வளோ சுருக்கமான வார்த்தைகள் இவ்வளோ விரிவாக எழுதியிருக்காங்களேன்னு 2 பேரை பற்றி நான் நினைப்பேன். ஒன்று திரு கோபால் ராஜாராம் அவர்கள், அவர் இங்கே இருக்கிறார். இரண்டாவது மோகனரங்கன் அவர்கள். ஸோ மோகனரங்கன் அவர்களை அவருடைய அருமை நண்பர் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை இங்கே இருக்கிறவர்களுக்கும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோபாலகிருஷ்ணன் என்னுடைய நெடுநாள் நண்பர். நாங்கள் இருவரும் எழுத்துலகுக்கு வரும்போது ஒரு ஆளுக்கு ஒரு சிறிய கவிதை தொகுப்போடு 2000 அறிமுகமானோம். அந்த வகையில் கோபாலகிருஷ்ணனுடைய முதல் நூல் வந்து ஒரு கவிதை தொகுப்பு, குரல்களின் வேட்டை அப்படிங்கிற தொகுப்பு. அதுக்கு அடுத்து அவர் வந்து கவிதையிலிருந்து விலகி புனைவு எழுத்துக்குள்ள நகர்ந்து போயிட்டாரு. இது வரைக்கும் வந்து 5 நாவல்கள் வந்திருக்கு. அம்மன் நெசவு, மணல் கடிகை, மனைமாட்சி, தீர்த்த யாத்திரை, வேங்கை வனம் அப்படின்னு 5 நாவல்கள் வந்திருக்கு. இப்போ வர்ற புத்தக கண்காட்சிக்கு மனையறம்னு அடுத்த 6வது நாவல் வர இருக்கிறது. குறுநாவல்கள் வந்து மாய புன்னகை, அதுக்கப்புறம் வந்து வால்வெள்ளின்னு 2 குறுநாவல் தொகுப்பு வந்திருக்கு. சிறுகதை தொகுப்பை பொறுத்த வரைக்கும் பிரிதொரு நதிக்கரை, முனிமேடு, சக்தி யோகம், அமைதி என்பது சுழல் அப்படின்னு 5 தொகுப்புகள் வந்திருக்கு. அதை தவிர தேர்ந்தெடுத்த கதைகள் தொகுப்பா மல்லின்னு ஒரு தொகுப்பும் வந்திருக்கு. கட்டுரை தொகுப்புன்னு பார்த்தோம்னா நினைவில் நின்ற கவிதைகள்னு தமிழ் புது கவிதைகளை பற்றின ஒரு அறிமுக நூல் மாதிரியான ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் மொழி பூக்கும் நிலம், ஒரு கூடை தாழம்பு, புதுப்புணல், தமிழ் நாவல்களின் தடம் அப்படின்னு 4 கட்டுரை தொகுப்புகள் வந்திருக்கு. அது போக அவர் வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கும், இந்தியில் வந்து அவர் முதுகலை பட்டம் பெற்றவர். அதனால் இந்தியில் வந்து நிறைய நூல்கள் வந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார். தமிழில் வந்து மிக முக்கியமான மொழிபெயர்ப்பாளர்களில் அவரும் ஒருவர். ஆங்கிலத்திலிருந்து அவர் வந்து குரு நித்திய சைதன்யதி அவர்களுடைய ஈசா வாட்சிய உபநிதம் ஒரு அறிமுகம்ங்கிற ஒரு சிறு நூல் முதல்ல மொழிபெயர்த்தார். அதுக்கப்புறம் அடிமையின் வரலாறுன்னு ஃப்ரெட்ரிக் டக்ளஸோட ஒரு வரலாற்று நூல் ஆட்டோபயோகிராஃபி அது மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜோல்ஜெனிட்சனுடைய வாழ்விலே ஒரு முறை, வாழ்விலே ஒரு நாள், அது வந்து மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. அதுக்கடுத்து கதேவனுடைய சாரோஸ் ஆஃப் யங் வெர்தர் அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான நூல் அது வந்து காதலி துயரம்ங்கிற பேரில் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. அப்புறம் ஆண்டன் செக்காவினுடைய இதுவரைக்கும் தமிழில் மொழிபெயர்க்கப்படாத சில கதைகளை மொழிபெயர்த்து செக்காவு கதைகள்னு வந்திருக்கு. அது போக நித்திய சைதன்யனுடைய அறிவுன்னு ஒரு நூலை வந்து ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்திருக்கார். அதே மாதிரி இந்தியிலிருந்து நிர்மல் வர்மாவனுடைய மிக முக்கியமான நாவலாக கருதப்படுகிற சிவப்பு தகர கூரை அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த திகாரில் இருக்கக்கூடிய திகார் ஜெயிலில் இருக்கக்கூடிய பெண் கவிஞர்களுடைய கவிதைகள்,
துயர் நடுவே வாழ்வு அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு தொகுப்பு. அந்த கவிதை தொகுப்பை மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து வந்து ராகுல் சங்கர்தியாயனுடைய வாழ்காவிலிருந்து கங்கை வரை, அது வந்து இந்தியிலிருந்து நேரடியாக மொழிபெயர்த்து வந்திருக்கு, அந்த நூல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சமகால இந்தி கவிதைகள் ஒரு முக்கியமான தொகுப்பு, அது பாதி பழுத்த கொய்யாவை போல் பூமி அப்படிங்கிற ஒரு தொகுப்பு நூல்வனம் வெளியீடா வந்திருக்கு, சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது. அதுக்கப்புறம் வந்து சாகித்ய அகாடமியில் வந்து குன்வர் நாராயணனுடைய யாரும் இன்னொருவர் இல்லை அப்படிங்கிற ஒரு இந்தி கவிதை தொகுப்பு வந்திருக்கு. இது இதெல்லாம் வந்து அவருடைய முக்கியமான ஆம், இலக்கிய பணிகள். பல்வேறு விருதுகள் வாங்கியிருக்கார் தன்னுடைய படைப்புக்காக. இலக்கிய சிந்தனை விருது, கதா விருது, தமிழ்நாடு அரசின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது, தஞ்சை பிரகாஷ் நாவல் விருது, ஸ்பேரோ அம்பை அவங்களுடைய அமைப்பான ஸ்பேரோ விருது வாங்கியிருக்காரு. கண்ணதாசன் விருது கோவையில் அவங்க கொடுக்கக்கூடிய விருது, கஸ்தூரி சீனிவாசன் ட்ரஸ்ட் வந்து நாவலுக்காக வழங்கக்கூடிய விருது, அதுக்கப்புறம் அந்த களரி அறக்கட்டளை தரக்கூடிய விருது, இது எல்லாமே வாங்கியிருக்காரு. இந்த ஆண்டு அவருக்கு வந்து விளக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோ அறிமுகம் போதும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு காப்பீட்டுத்துறை நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிகிறார். மனைவி மற்றும் 2 குழந்தைகளோடு கோவை மாநகரில் வசித்து வருகிறார். நன்றி. இந்த அறிமுகம் போதும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி மோகன். வேற யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு மிகச்சிறந்த அறிமுகம் கோபால் அவர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இதோ ஒரே ஒரு வரி. கோபாலகிருஷ்ணன் வந்து ஆரம்ப காலத்தில் சூத்திரதாரி என்கிற புனைப்பெயரில் எழுத ஆரம்பித்தார். இப்போது சமீப காலங்களில் எம் கோபாலகிருஷ்ணன்கிற பெயரில் எழுதுகிறார். இந்த வருட விளக்கில் புனைவு இலக்கியத்துக்கான விருது பெற்றிருக்கிறார். 1996 விளக்கு விருது அமெரிக்க இலக்கிய வாசகர்களால் முன்னெடுக்கப்பட்டு புதுமைப்பித்தன் பெயரால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இலக்கிய விருது தான் என்ன கேட்டால், என்னுடைய தனிப்பட்ட வரலாற்று அனுபவத்தில் கனடாவிலிருந்து வருகிற இயல் விருது, பின்னர் ஜெயமோகன் அவர்கள் ஆரம்பித்த விஷ்ணுபுரம் விருது ஆகியவற்றுக்கான முன்னோடி. இந்த விருதோட தனித்தன்மை என்னன்னா, 3 வருடத்துக்கு ஒரு முறை 3 நடுவர்களை மாற்றி அமைப்பாளர்கள் பொதுவாக அந்த நடுவர்கள் கிட்ட தேர்ந்தெடுக்கிற விருதுக்குரியவர்களை தேர்ந்தெடுக்கிறத கொடுத்துட்டு நடுவர்கள் சொல்லுகிற பரிந்துரையின் அடிப்படையில் செய்கிறாங்க. ஸோ இதன் மூலம் ஒரு பன்மைத்துவம், ஒரு சார்பற்ற நிலை, விருதுகளில் ஒரு ஜனநாயகத்தன்மை, முக்கியமாக வந்து ஒரு பரந்துபட்ட அளவில் ஒரு குழுக்களையும் தாண்டி தேவையான சரியாக அங்கீகரிக்கப்படாத எழுத்துக்களுக்கான அங்கீகாரம் ஆகியவற்றை விளக்கு விருது செஞ்சுட்டு வருது. நீங்கள் இந்த விளக்கு விருதை குறித்த விவரங்களை விளக்கு.org என்கிற இணையதளத்தில் பார்க்கலாம். இந்த வருடத்து நிகழ்வு சென்னையில் அண்ணா நூலக கட்டடத்தில் நடக்க இருக்கிறது. நான் வந்து நம்முடைய கதைப்போமா நண்பர்கள் குழுமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் வாட்ஸ்அப்பில் இந்த விருது அழைப்பதில் பகிர்கிறேன். விளக்கு விருதின் இந்திய பொறுப்பாளர் திரு வெற்றிவேல் அருணாச்சலம் வெற்றிவேல் அவர்கள் ஃபேஸ்புக்லேயும் இந்த அழைப்பதில் பகிர்ந்திருக்கிறார். இந்த விளக்கு விருது காலை 9 மணிலேருந்து மாலை 4 மணி வரை நடைபெறுது. மதிய உணவு உண்டு, சிற்றுண்டி இது தேநீர் இடைவேளை உண்டு. ஸோ கலந்து கொள்ள விரும்புகிற நண்பர் கொஞ்சம் முன்னாடியே அவருக்கு RSVP செய்தீங்கன்னா உணவு ஏற்பாடுகளை செய்ய உதவியாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். சென்னையில் இருக்கிற நண்பர்கள், சென்னையின் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நண்பர்கள் கலந்து கொண்டு விருது பெறுகிற 3 நபர்களை, எம் கோபாலகிருஷ்ணன், தமிழவன், ஓவியர் சந்துரு ஆகியோர், எம் கோபாலகிருஷ்ணன் புனைவு இலக்கியத்துக்கும், தமிழவன் புனைவல்லாத எழுத்துக்கும், ஓவியர் சந்துரு நுண்கலைகளுக்கும் இந்த விருதை பெறுகிறாங்க. நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும். நாள் முழுக்க அவர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இவன் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களை பற்றி பேசப்போகிற இருவரில் நண்பர் மோகன் ரங்கனும் ஒருவர். நீங்கள் அனைவரும் கலந்துக்கணும்னு கேட்டுட்டு, இப்பொழுது விக்னேஷ் ஹரியரன் கூட்டத்தில் இப்போது கோபாலகிருஷ்ணன் இணைந்துள்ளார். அவருக்கும் வருக வருக என்று வரவேற்பு சொல்லி விக்னேஷ் ஹரிகரன் அவர்களை வேங்கை வனம் நாவலை குறித்த திறனாய் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிஷம். வணக்கம், சொல்லுங்க. சிவகுமார் வணக்கம். எல்லாத்துக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாமதமாக சேர்ந்திருக்கேன்.
ஆம், ஒரு அவசர வேலை தவிர்க்க முடியல. அதனால தான் போயிட்டு வர வேண்டியதா இருந்துச்சு. இல்லை, பரவாயில்ல. மன்னிச்சுக்கங்க. ஓ, பரவாயில்ல, ஜாயின் பரவாயில்ல. பண்ணிட்டேன். ம். பரவாயில்ல. நன்றி, ம். நன்றி. நீங்கள் வந்தது நன்றி. நன்றி. விக்னேஷ். Right. ஓகே. நண்பர்களுக்கு வணக்கம். இலக்கிய உரைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓவரால் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருச்சு. என்னை பத்தின இன்ட்ரடக்ஷன் பெருசா இல்லைன்னு சொன்னேன். நான் அவ்வளவுதான். நான் ரொம்ப சின்ன ஆள். அதனால என்னை பத்தின பெரிய இன்ட்ரடக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான நியாயம் ஒன்றும் இல்லை. அதனால அதுதான் அவர் எனக்கு என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரோ அவ்வளவுதான் என்னுடைய இன்ட்ரடக்ஷன். பட் இலக்கிய உரைகள் அதுல விட்டு போன ஒரு பகுதி ஒண்ணு இருக்கு. அது வந்து நான் தொடர்ந்து இங்க இலக்கிய கூட்டங்கள்ல இலக்கிய உரைகள் ஆற்றிக்கிட்டு இருக்கு. நீங்க பெரும்பாலான உரைகள் யூடியூப்ல. ஸோ அது எனக்கு தொடர்ந்து ஃப்ரீக்வெண்டா இங்க நான் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு லிட்டரரி இலக்கிய உரைகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாடல் இருக்கு. ஒண்ணு வந்து இன்ட்ரோடக்டரி உரைகள், கர்சரியா சூப்பர்ஃபிஷியலா அந்த புத்தகத்துடைய அதோடைய ஒரு பேசிக் ஐடியாவை மட்டும் கொடுத்துட்டு ரீடர்ஸ் கிட்ட மற்றதை விட்டுட்டு போற இன்ட்ரோடக்டரி உரைகள் ஒரு விதம். இன்னொன்று வந்து திறனாய்வுகள். அதுங்க வந்து அனலிட்டிக்கல் கிரிட்டிக்கல். ஸோ அதுங்க வந்து புத்தகத்துக்குள்ள என்ன இருக்கு, என்ன எழுதப்பட்டிருக்குன்னு இன்டெப்தா போய் ஆராய்ச்சி செய்யக்கூடியது. ரெண்டுத்துக்கான ஆடியன்ஸும் வேற வேற ஆட்கள். முதல் வகை வந்து புத்தகத்தை படிக்காதவங்க நிறைய இருக்கக்கூடிய அவைகள்ல கொடுக்கக்கூடியவை. ரெண்டாவது வந்து புத்தகத்தை படிச்சவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இதை பத்தி இந்த நாவலை பத்தி வேங்கை வனத்தை பத்தி நான் ஏற்கனவே ஒரு இன்ட்ரோடக்டரி உரை ஆற்றியிருக்கேன். அந்த இன்ட்ரோடக்டரி உரை வந்து யூடியூப்ல இருக்கு. கோபாலகிருஷ்ணன் சாரும் வந்து அதை அவருடைய முகநூல் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்கிறதா சொன்னாரு. ஸோ மோஸ்ட் லைக்லி இருக்கும்னு நினைக்கிறேன். அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஒரு இன்ட்ரோடக்டரி உரை ஏற்கனவே இந்த நாவலுக்கு இருக்கு. எனக்கு வந்து நான் பேசின விஷயங்களை சொன்ன விஷயங்களை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றது பிடிக்காது. நான் ஒரு டிபிக்கல் மேடை பேச்சாளன் கிடையாது. எனக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கிரிப்ட் கிடையாது. நான் போற இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 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 ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் ஒன்று எனக்கு கிடையாது. ஸோ அந்தந்த புத்தகங்களுக்கு அந்தந்த உரைகளுக்காக பேசக்கூடிய ஆள் தான் நான். ஸோ அதே இன்ட்ரோடக்டரி உரையை திரும்ப என்னால் ஆற்ற முடியாது. அந்த இன்ட்ரோடக்டரி லெவல் ஸ்பீச் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள், இல்ல நான் இன்னும் புத்தகத்தை படிக்கல, நீங்க படிச்சதை நீங்க சொன்ன ரீடிங், நீங்க சொல்ற ரீடிங்கை கேட்டா எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கான உரை இது கிடையாது. மற்றவங்களுக்கு இந்த உரை ரொம்ப பயன்படும். புத்தகத்தை ஏற்கனவே படிச்சவங்களுக்கு, இல்லைன்னா என்னுடைய ரீடிங் என்னன்னு கேட்க விரும்புறவங்க, அந்த புத்தகத்தை பத்தின ஒரு வாசக பார்வையை, ஒரு ஒரு டீட்டெயிலான வாசக பார்வையை கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த உரை பயன்படும். இப்ப நான் இதன் மூலமா என்னுடைய உரையை வந்து சூப்பர் இம்போஸ் பண்றேனா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. என் உரையை வந்து நான் இங்க திணிக்க முயற்சி பண்ணல. என்னுடைய ரீடிங்கிறது என்னுடைய ரீடிங் மட்டும்தான். அது என்னுடைய குறைகளும் என்னுடைய நிறைகளும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் சார்ந்து. வாசிப்புங்கிறது மோஸ்ட்லி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ் அண்ட் அசிமுலேஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து பெரும்பாலும் வாசிப்புல நிகழக்கூடிய மேஜிக். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்னுடைய அளவுல இருந்து என்னுடைய லிமிடேஷன்ஸ்குள்ள இருந்து நான் ஒரு ஒரு உரையா என்னுடைய ரீடிங்கை நான் முன்வைக்கிறேன். இது சரியா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த ரீடிங்கை நீங்க எடுத்துக்கலாம். புத்தகத்தை படிச்சிருந்தாலும் படிக்கலைன்னாலும், படிச்சிருந்தவங்களுக்கு இது ஒரு புது வேற சில புது பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுக்கலாம். படிக்காதவங்களுக்கு இது ரொம்ப அட்வான்டேஜ் தான். புத்தகத்தை ஆரம்பிக்கும் போதே அதை பத்தி அதுக்குள்ள இருக்கக்கூடிய டெப்த்தை பத்தின ஒரு ஐடியாவை உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கலாம். ஒருவேளை இந்த இந்த உரையை வந்து இதுல இருக்கிறத தாண்டியும் டெவலப் பண்ண முடியும், இதுல இருக்கிற அனாலிசிஸை தாண்டி, இதுல இருக்கிற கிரிட்டிக்கல் வியூஸை தாண்டியும் டெவலப் பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுச்சு, அதையும் செய்யும். அதுக்கும் சேர்த்ததுதான் இந்த ரீடிங். ஸோ என்னுடைய ரீடிங் மட்டுமே. அது வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ரீடிங்கா நான் ப்ரிஸ்கிரைப் பண்ற பழக்கம் எனக்கு கிடையாது. அதுக்கான அத்தாரிட்டி எனக்கு கிடையாது. ஸோ இதுதான் இது வந்து ஒரு 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 ஜென்ரல் டிஸ்கிளைமர் பிஃபோர் கெட் இன் டு தி ஸ்பீச். ஏன்னா இது என்னன்னு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இதை கேட்கிற நண்பர்கள் அட் தேர் ஓன் டிஸ்கிரிஷன் வந்து இந்த ஸ்பாய்லர் சொல்ற மாதிரி சமாச்சாரம் அட் தேர் ஓன் டிஸ்கிரிஷன் இதை கேட்பாங்க நான் நம்புறேன். நண்பர்களே, வேங்கைவனம் நாவலை பொறுத்த வரைக்கும் அது வேகைவனம் நாவல் வந்து தமிழ்ல ரொம்ப யூனிக்கானது அப்படின்னு நான் நம்புறேன். சும்மா எல்லா நாவலுக்கும் சொல்ற மாதிரி மிகச்சிறந்த, மிக பிரமாதமான, ரொம்ப நல்ல அப்படி ஒரு ஜென்ரல் அட்ஜெக்டிவ் யூசேஜ் இல்லை. இது உண்மையிலே ரொம்ப தனித்துவமான நாவல். ஏன்னா தமிழ் நாவல்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் நாவல்களுடைய காலம்னு அதுக்கு ஒரு 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 வரலாறு இருக்கு. தமிழ் நாவல்கள் வந்து பிரதாப முதலியார் சரித்திரத்துல இருந்து எழுதப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு
100-150 வருஷ வரலாறு இருக்கு. அதுக்கு வேற வேற காலங்கள், வேற வேற பேசேஜஸ் கடந்து அதுங்க post 2000 தமிழ்நீ நாவல்கள் அப்படின்னே சொல்லத்தக்க ஒரு ஒரு வகைமை நாவல்கள், தமிழ்நீ பதிப்பகத்தின் மூலமா வெளிவந்த நாவல்கள் வெளியாகி post 2000 நாவல்ங்கிற களத்துக்குள்ள பெரிய எக்ஸ்பான்ஷனும் ரெவல்யூஷனும் நடந்த ஒரு காலமும், இப்ப அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷம் கழிச்சு வேற விதமான ரெவல்யூஷன்கள் எல்லாமே நடந்து முடிஞ்ச ஒரு காலத்திலையும் நாம இருக்கோம். அப்ப ஒரு பெரிய நீண்ட மரபு, ஒரு 150 வருஷம் மரபு இருக்கக்கூடிய மொழியில வந்து நவீன இலக்கிய மரபு, மரபு இலக்கியத்துக்கு இன்னும் சில 1000 வருஷங்கள் இருக்கு. நவீன இலக்கிய மரபு இருக்கக்கூடிய, நவீன நாவல் மரபு இருக்கக்கூடிய ஒரு மொழியில வந்து ஒரு நாவலை யூனிக்கான நாவல் அப்படின்னு சொல்லணும்னா அது உண்மையிலேயே அதுக்கு குவாலிஃபை ஆகும். எனக்கு வந்து வேங்கை வனம் எந்த விதத்துல யூனிக் அப்படின்னா, தமிழ் இலக்கியத்துல இத்தனை காலம் தமிழ் இலக்கியம், தமிழ் நாவல்கள்ங்கிறது பெரும்பாலும் தமிழ் நிலம் சார்ந்ததா தான் இருந்தது. எக்ஸப்ட் ஃபார் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ், இப்ப பாசிங்காரம் மாதிரியோ இல்ல MS கல்யாண சுந்தரம் மாதிரியோ சில எக்ஸப்ஷன்ஸ் தவிர, அவங்க தமிழ் நிலத்துக்கு வெளியே போகக்கூடிய சாத்தியம் இருந்ததுனால, தமிழ் நிலத்துக்கு வெளியே போய் வாழ அனுபவங்களை தேடக்கூடிய சாத்தியங்கள் இருந்ததுனால அவங்க தமிழ் நிலத்துக்கு வெளியே இருந்த அனுபவங்கள் எழுதினாங்க. கிருத்திகா வந்து சில நாவல்கள்ல வந்து டெல்லியுடைய சினாரியோ எழுதியிருக்காங்க. இப்படி சில விஷயங்கள் தான் எழுதப்பட்டு பெரும்பாலும் அது தமிழ் பிராந்திய நிலம் சார்ந்து, இந்த தமிழ் மைய நிலம் சார்ந்து தான் இருந்திருக்கு. ஈழ நாவல்கள் ஈழத்துக்குள்ள இருந்து எழுதப்பட்டிருக்கு. மலேசிய நாவல்களுக்கு மலேசியாங்கிற ஒரு சின்ன பகுதி. பட் பெரும்பாலும் இது தமிழ் பேசக்கூடிய பிராந்தியங்களுக்குள்ள இருந்து தான் இந்த நாவல்கள் வந்து பெரும்பாலும் எழுதப்பட்டிருக்கு. சிறுகதைகளுமே அதே மாதிரி. ஆனா தமிழ் சிறுகதைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெவல்யூஷனை வந்து 1990s வந்து முத்துலிங்கம் நடத்தினார். முத்துலிங்கம் தான் வந்து தமிழ் பிராந்திய தமிழ் மொழிங்கிறது பிராந்தியத்துக்குள்ள, தமிழ் மொழி பேசப்படக்கூடிய பிராந்தியத்துக்குள்ள மட்டுமே இருக்கக்கூடிய கதைகளை மட்டும் பேச வேண்டியது இல்லை. தமிழ் மொழியும் இங்கிலீஷ் மாதிரி ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜா கதைகளை சொல்ல முடியும், தமிழ் பேசாதவர்களுடைய கதைகளையும் சொல்ல முடியும் அப்படின்னு முதல்ல தமிழ் இலக்கியத்துக்கு ப்ரூவ் பண்ணது வந்து முத்துலிங்கம். இப்போ பாசிங்காரமோ MS கல்யாண சுந்தரமோ எழுதும் போது கூட அவங்க வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழ் மக்களை பத்தி தான் எழுதினாங்க. தமிழ் பேசக்கூடிய கேரக்டர்ஸை மையமா வச்சுதான் அவங்க அந்த நாவல்களை எழுதினாங்க. இப்போ முத்துலிங்க சார் தான் நவீன இலக்கியத்துக்குள்ள அந்த உடைப்பை கொண்டு வர்றார். அவருடைய முதல் நாவலான முதல் சிறுகதை தொகுப்பான அக்கா வந்து 1975 வந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் கேப்புக்கு அப்புறம் 95 அவர் திரும்பவும் திகட சக்கரம்ங்கிற 2வது தொகுப்போட ரீஎன்ட்ரி ஆகும்போது அவருடைய கதை பாணி மொத்தமா மாறிடுச்சு. ஏன்னா அவர் அதுக்கப்புறம் புலம்பெயர்ந்து வேற வேற நாடுகள்ல வாழ்ந்து ஒரு ஒரு குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ் அது கிடைச்சிருச்சு. அந்த உலகளாவிய அனுபவங்களுடைய தொகுப்பா அவருடைய சிறுகதைகள் மாற ஆரம்பிச்சு. அப்போ அவர் தான் சிறுகதைகளுக்குள்ள அந்த உடைப்பு நிகழ்ந்தார். பட் தமிழ் நாவல்களுக்குள்ள அந்த உடைப்பு பெரும்பாலும் நடக்குது. இப்ப வரைக்குமே கூட தமிழ் பிராந்தியத்துக்கு வெளியே எழுதப்படக்கூடிய நாவல்கள் கூட பெரும்பாலும் தமிழர்களை கதாபாத்திரங்களா கொண்டுதான் எழுதப்படுது. இப்போ வெனிசுவேலால கதை எழுதப்படலாம், உருகுவேல கதை எழுதப்படலாம். பட் அங்க இருக்கக்கூடிய அங்க போய் செட்டில் ஆகக்கூடிய தமிழர்களை பத்தி, அங்க இருக்கக்கூடிய தமிழ் வாழ்வை பத்தி தான் அந்த நாவல்கள் திரும்பவும் பேச முடியும். வெகு சில நாவல் எனக்கு தெரிஞ்சு வேங்கை வனம் அந்த விதத்துல முத்துலிங்க சார் சிறுகதைக்கு செஞ்ச ரெவல்யூஷனை நாவல்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாவல். இது வந்து முழுக்க தமிழ் நிலத்துக்கு அந்நியமான, தமிழ் பேசக்கூடிய மக்கள் யாருமே இல்லாத, தமிழ் பேசக்கூடிய எந்த கதாபாத்திரங்களுமே இல்லாத வேற ஒரு களத்துல வேற ஒரு நிலத்துல நிகழக்கூடிய ஒரு நாவல். இது வந்து ரணதம்போரை பத்தின நாவல். ரணதம்போர் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு அணிநிழற்காடு, ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி. ரணதம்போர்ல வந்து அது ஒரு டைகர், ஒரு புலிகள் சரணாலயம். இந்தியாவுடைய முதன்மையான மிகப்பெரிய புலிகள் சரணாலயம். எனக்கு தெரிஞ்சு ஜிம் கார்பெட்டுக்கும் இதுக்கும் நடுவுல ரெண்டுத்துக்கும் நடுவுல எப்போது கான்ஸ்டன்ட் புலிகள் கவுண்டை பொறுத்த வரைக்கும் போட்டி இருந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது அப்படி ஒரு புலிகள் சரணாலயம். அந்த புலிகள் சரணாலயத்தை மையமா வச்ச நாவல். அதோடைய ஒரு ஒரு 1000 வருஷ வரலாறு, 10ஆம் நூற்றாண்டுல இருந்து தொடங்கி 2014 வரைக்குமான அதோடைய ஒரு 1000 வருஷம் வரலாறு தான் இந்த நாவலுடைய களம். அந்த 1000 வருஷம் வரலாறுக்குள்ள வேற வேற பகுதிகள் இருக்கு. இந்த மொத்த நாவல் வந்து 2 பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் பகுதியில வந்து 7 எபிசோட்ஸ். 7 எபிசோட்ஸ்ல வந்து கீல்ஜிகளுடைய முதல்ல ராஜ்புத்களுடைய காலம், முதல்ல ரணஸ்தம்பபுராங்கிற பேர்ல அங்க ரணதம்போர் ஸ்தாபிக்கப்படக்கூடியதை பேசக்கூடிய முதல் அத்தியாயம். அதுக்கப்புறம் கீல்ஜிகளுடைய காலம், அதாவது டெல்லி சுல்தானேட்டுடைய காலம். அதுக்கப்புறம் முகலாயர்களுடைய காலம். அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய வெள்ளையர்களுடைய காலம். அதுக்கப்புறம் வரக்கூடிய வேற ஒரு யூரோப்பியன் டூரிஸ்ட் இன்னொரு எபிசோட். அதுக்கப்புறம் கடைசி எபிசோடான சுதந்திரத்துக்கு அப்புறமான கடைசி வேட்டையை பத்தின
ஒரு சின்ன எபிசோட். இதுதான் அந்த முதல் பகுதியுடைய ஸ்ட்ரக்சர். இரண்டாவது பகுதியுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இது வேட்டைக்காடா இருந்து, முதல் பகுதியுடைய பேர் வேட்டைக்காடு, இரண்டாவது பகுதி வந்து அணிநிழற் காடா இது அறிவிக்கப்பட்டது. இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்டா மாறி வேட்டை வந்து தடை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா நிகழக்கூடிய காலம் தான் வந்து இந்த இரண்டாவது பகுதியில பேசப்படுது. 1970கள்ல இருந்து 2014 வரைக்குமான ஒரு 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 ஒட்டுமொத்த பீரியட். இந்த இரண்டாவது பகுதியில வந்து நம்ம ரெண்டு பிரதான முதல் பகுதி வந்து வேற வேற எபிசோடுகளா இருக்கிறதுனால நிறைய பிரதான கதாபாத்திரங்கள், வரலாற்று மாந்தர்கள் வருவாங்க போவாங்க. ஓ அலாவுதீன் கில்ஜி வருவார். முதல்ல இந்த ரணஸ்தம்பபுராவை ஸ்தாபிச்ச ஜெயன் சௌஹான் வருவார், அமீரா சௌஹான் வருவார், அலாவுதீன் கில்ஜி வருவார், ஜஹாங்கீர் வருவார், மேருனிசா, நூர்ஜஹான் வருவாங்க, ஷாஜஹான், இப்படி அதுக்கப்புறம் வந்து ஒரு அமெரிக்க பெண்மணி வருவாங்க, ஒரு யூரோப்பியன் பெண்மணி வருவாங்க. இப்படி வேற வேற காலத்துல வேற வேற விதமான கடைசியா வந்து எலிசபெத் ராணி வரைக்கும், எலிசபெத் செகண்ட் வரைக்கும் வரக்கூடிய ஒரு காலம். ரெண்டாவது பகுதி ரொம்ப சிங்கிள் யூனிட்டா இருக்கும். இது வந்து மொத்தமா ஒரு கதை. இந்த சிங்கிள் யூனிட் வந்து அந்த அணிநிழற் காட்டை உருவாக்குறதுக்காக பெரும் பிரயத்தனப்பட்டு அந்த அணிநிழற் காட்டை உருவாக்கக்கூடிய இந்த நாவலுக்குள்ள பகதூர் சிங் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கதாபாத்திரம், உண்மையான ஃபதேஹ் சிங் ராத்தோர்ங்கிற உண்மையான கதாபாத்திரத்தை அடிப்படையா கொண்டு உருவாக்கப்பட்ட பகதூர் சிங்குடைய கதையாகும். அதே நேரத்துல அந்த காலத்துல ரொம்ப முக்கியமான அந்த டைகர் ரிசர்வுடைய மேஜர் அட்ராக்ஷன்ல ஒருத்தங்களா இருந்த இந்த மச்லிங்கிற புலியை பத்தின ஒரு கதையாகவும் அது. மச்லி தான் உலகத்திலேயே மிக அதிகமாக புகைப்படம் எடுக்கப்பட்ட புலி. ஸோ அந்த எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டை பீட் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் மச்லி தான் வந்து இந்த நாவலுடைய காலத்துக்குள்ள உலகத்திலேயே அதிகமா புகைப்படம் எடுக்கப்பட்ட புலி. ஸோ அந்த இதுங்கதான் இந்த இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த இரண்டாவது பகுதியுடைய பிரதான கதாபாத்திரம். இதுதான் கதை சுருக்கம். ஸோ இதுக்கு நடுவுல இந்த 1000 வருஷத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த கதை தான் வந்து கதை. இதுதான் இந்த நாவலுடைய களம் தான். பட் இது வந்து ஒரு ஒரு ஓவரால் சூப்பர்ஃபிஷியல் கதை சுருக்கம். ஒரு நாவலுக்கு வந்து சும்மா ஒரு ஒரு சம்மரியா கொடுக்கக்கூடிய கதை சுருக்கம். ஆனா இந்த நாவல் அதை பத்தினது கிடையாது. இந்த நாவல் வந்து ரணதம்போங்கிற காட்டை பத்தியோ இல்ல அந்த காட்டுடைய 1000 வருஷ வரலாறை பத்தினதோ மட்டும் கிடையாது. இந்த நாவலுக்குள்ள வரக்கூடிய காடும் இந்த நாவலுக்குள்ள வரக்கூடிய புலிகளும் எல்லாமே உருவகத்தன்மை கொண்டது. இந்த நாவலுடைய ஏன்னா ரணதம்போரை பத்தியும் மச்சிலியை பத்தியும் படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கட்டுரை நூல் போதுமானது. ஆங்கிலத்துல நல்ல கட்டுரை நூல்கள் கிடைக்கும். கோபாலகிருஷ்ணன் சாரே கூட நல்ல கட்டுரைகளும் எழுதக்கூடியவர் தான். அவர் அப்படிதான் அதை சொல்லணும்னா வந்து ஒரு ஒரு கட்டுரை நூல் வந்து ரொம்ப போதுமானதா. அப்போ இது வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு நாவல் கிடையாது. இப்படி ஒரு ஒரு ஏரியாவை பத்தி பேசக்கூடிய ஒரு நாவல் கிடையாது. பெரும்பாலும் இது அப்படிதான் கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கு. இது ரொம்ப புகழ்பெற்ற நாவல் அப்படின்னு இன்ட்ரடக்ஷன்ல சொன்னார். அவ்வளவு புகழ் பெறலைங்கிறது தான் என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அது வந்து வருத்தமே. அப்புறம் இந்த நாவல் வந்து ஒரு சூழியல் நாவலா வந்து படிக்கப்பட்டிருக்கு. இது சூழியல் நாவலும் கிடையாது. இது வந்து இந்த நாவலுக்கு வந்து சூழியல்ங்கிறது இதோடைய ஒரு எலிமெண்ட் தான். மொத்த பிக்சர் ஒரு சின்ன எலிமெண்ட். இது ஒரு சூழல் நாவலா நிச்சயமா பார்க்கப்பட முடியாது. அப்ப இது ஒரு அந்த பிராந்தியத்துடைய வரலாறு பற்றின நாவலாகவும் பார்க்கணும். இது முழுக்க முழுக்க உருவகத்தன்மை கொண்டு எழக்கூடிய வேற ஒரு நாவல். இது வந்து காடுங்கிறதையும் புலிங்கிறதையும் மனிதர்கள்ங்கிறவங்களையும் இதுல இருக்கிற கதாபாத்திரங்களையும் கதைகளையும் முழுக்க உருவகங்களா மாத்தி அந்த உருவகங்கள் வழியா வேற எதையோ ஒரு ஒரு லார்ஜர் பிக்சரை நமக்கு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணக்கூடிய ஒரு நாவல். ஓ இந்த நாவலுடைய டைட்டில பார்க்கும்போதே உங்களுக்கு இது தெரிஞ்சிடும். இது வந்து வேங்கை வனம்னு பேர் வச்சா ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஒண்ணு வந்து புலிகளை பத்தி எழுதணும், இல்லைன்னா வேங்கை மரத்தை பத்தி எழுதணும். வேங்கை மரத்தை பத்தி எழுதக்கூடிய நாவல் எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும்னு எனக்கு தெரியல. புலிகளை பத்தி எழுதக்கூடிய நாவல்ங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒரு களம். ஆனா ஏன் புலி அப்படின்னு ஒரு கேள்வி. காடு ஒரு ஒரு காட்டை பத்தின ஒரு நாவல் எழுத போறோம் அப்படின்னா காட்டை பத்தி காட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான விலங்குகள் இருக்கு, லட்சக்கணக்கான விலங்குகள் இருக்கு, செடிகள் இருக்கு. இதுல என்ன புலிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா ஒரு நாவல் ஆசிரியர். இந்தியாவுக்கு அது தேசிய விலங்கா இருக்குங்கிறதெல்லாம் வேற கேள்வி. இந்தியாவில் அதுதான் அதிகமா இருக்கக்கூடிய ப்ரெடேட்டருங்கிறது, இந்தியாவுடைய நேட்டிவ் ப்ரெடேட்டர், லார்ஜஸ்ட் ப்ரெடேட்டர் அதுதாங்கிறதெல்லாம் வேற விஷயம். பட் ஒரு நாவல் ஆசிரியருக்கு இல்ல ஒரு ஒரு புனைவெழுத்தாளருக்கு ஏன் வந்து புலிங்கிறது ஒரு ஒரு அட்ராக்ஷனா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். முதல் கேள்வியா எனக்கு வர்றது அதுதான். ஆனா இது இப்படி யோசிச்சோம்னா ஒரு புனைவாசிரியருக்கு ஏன் புலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா புலிகளை பத்தி எழுதக்கூடிய முதல் எழுத்தாளர் கோபாலகிருஷ்ணன் கிடையாது. புலிகளை பத்தி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சங்க பாடல்கள்ல வந்து எழுதியிருக்காங்க.
அஹ் அதுக்கப்புறம் நவீன ஆங்கில கவிதைகள் அப்படின்னு நாம சொல்லக்கூடிய இப்போ ஆல்மோஸ்ட் ரொமான்டிக் போயட்ரி கிட்ட இருக்கக்கூடிய கவிதைகளை படிக்கக்கூடிய யாருக்கு வேணாலும் தெரியும். வில்லியம் பிளேக் வந்து டைகர்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். பெரும்பாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து அந்த போயம் வந்து ஒரு அடிப்படை பாடம். அது வந்து எலிமெண்டரி ஸ்கூல்ல சொல்லித்தரக்கூடிய ஒரு 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 பாடம். அது வந்து டைகர் டைகர் பேர்னிங் பிரைட்னு சொல்லி அப்படி ஒரு கவிதை இருக்கு. இது ஏன் வந்து ஒரு சங்க கவிஞனுக்கும் ஒரு ரொமான்டிக் இங்கிலீஷ் போயட்டுக்கும் ஒரு நவீன நாவலாசிரியருக்கும் ஏன் புலி வந்து ஒரு அட்ராக்ஷனா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கியூரியஸான விஷயம். இப்போ வில்லியம் பிளேக்குடைய கவிதையை படிக்கும்போது எனக்கு அதுக்கு ஒரு பதில் இருக்கிறதா எனக்கு தோணும். நான் வில்லியம் பிளேக்குடைய கவிதையை வந்து இப்போ இந்த சாட் பாக்ஸ்ல நான் உங்களுக்கு போடுறேன். உங்களால முடிஞ்சா நீங்க அதை படிச்சு பார்க்கலாம். ஸோ வில்லியம் பிளேக்குடைய கவிதை தான் டைகர் டைகர் பேர்னிங் பிரைட்ங்கிற புகழ்பெற்ற வில்லியம் பிளேக். இப்போ இந்த கவிதையை படிச்சா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த கவிதையில வந்து புலிங்கிறது ஒரு விதமான குரூவலான ஏதோ ஒரு விதத்துல ஒரு பயங்கரமான ஒரு விலங்காத்தான் வந்து காட்சிப்படுத்துது. அது ஒரே நேரத்துல பயங்கரமும் அதே நேரத்துல மெஜஸ்டியும் மேக்னிபிசன்ஸும் இருக்கக்கூடிய ஒரு அபாரமான விலங்காகவும் ஒரு மகத்தான விலங்காகவும் அதே நேரத்துல ஒரு பயங்கரமான விலங்காகவும் தான் இது வந்து இந்த கவிதை முழுக்க காட்சிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதை வியந்துகிட்டே அதை கண்டு பயப்படுறார். அதை வியந்துகிட்டே அதை பார்த்து வந்து ஏதோ ஒரு விதத்துல தயங்குறாரு. அது ஏன் இப்படி இருக்குங்கிற ஒரு பதட்டம் அவருக்கு உருவாகுது அப்படிங்கிறது இந்த கவிதையில நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். அதை பத்தின டிஸ்கிரிப்ஷன்ல அது எதுவுமே வந்து வெறும் மகத்துவத்தை பத்தின வெறும் அட்மிரேஷனை பத்தின விஷயம் கிடையாது. இந்த அட்மிரேஷனுக்கு பின்னாடி வேற ஒரு பயமும் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த அட்மிரேஷனும் பயமும் எங்க இருந்து உருவாகுது? அதே காரணத்துக்காக வில்லியம் பிளேக்கு அது எங்க இருந்து உருவாகுதோ அவர் வில்லியம் பிளேக் வந்து இந்த போயம்ல புலியை என்னவா பாக்குறாரோ கிட்டத்தட்ட கோபாலகிருஷ்ணனும் அதே தான் பாக்குறாரு. அது வந்து இதுல இருக்கிற புலியும் வெறும் புலி இல்லை, அதுவும் ஒரு உருவக புலி தான். அவர் பேசக்கூடிய டைகர் டைகர் பர்னிங் பிரைட்னு அவர் பேசக்கூடிய டைகர் வந்து வெறும் காட்டுல இருக்கக்கூடிய சாதாரண மிருகப்புலி. அவர் வந்து மனித மனத்தை தான் டைகர் டைகர்னு இதுல வந்து உருவகப்படுத்துறாரு. அவர் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வி, எந்த இடத்துல வச்சு உன்னுடைய குரூவல்ட்டியை வந்து கடவுள் உருவாக்கினார், எந்த கைகள் வந்து உன்னுடைய இந்த 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 குரூரத்தை வந்து உருவாக்குச்சு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்து அவர் பெரும்பாலும் மனித மனத்தை பத்தி மனுஷனுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகத்தை பத்தின கேள்வியா தான் அவர் வந்து கேட்கிறார். அதே விதத்துல அதே அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இந்த நாவலுக்குள்ளேயும் புலிகள் வந்து பயன்படுது. புலிகள் வந்து இதுல வரக்கூடிய புலிகள் வந்து 1000 வருஷம் இருக்கக்கூடிய தலைமுறையை சேர்ந்தது. அதாவது புலி இல்லை, மச்லிங்கிறது 2வது பகுதியில வரக்கூடிய ஒரு புலி. அந்த மச்லிக்கு முன்னையும் பின்னையும் இருக்கக்கூடிய 1000 வருஷத்துடைய புலிகளுடைய லீனேஜ் வந்து இதுல இருக்கு. அந்த மொத்த புலிகளும் சேர்ந்து ஒரு புலியாகும். அந்த மொத்த புலிகளும் சேர்ந்து ஒரு பெரிய உருவக புலியாகும். அந்த உருவக புலி வந்து மனுஷ மனசுடைய டீப்பர் இன்ஸ்டிங்ஸை பேசர் இன்ஸ்டிங்ஸை நமக்குள்ள உருங்கக்கூடிய மிருகத்தை நமக்குள்ள இருக்கக்கூடிய மிருகத்தை வந்து உருவகப்படுத்தக்கூடியதாக இருக்கு. பெரும்பாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய மிருகங்கிறது வெளிப்படக்கூடிய தருணம் வந்து காமம் தான். காமம் தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய மிருகம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வெளியே வந்து நீக்கக்கூடிய தருணம். அப்போ காமம் தான் அந்த புலியுடைய இந்த புலி உருவகப்படுத்தக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டா காமம் மாறு, இன்னொரு ஆஸ்பெக்டா அதிகாரம் மாறு. இப்போ இந்த நாவலுக்குள்ள புலி வந்து அப்படி ஒரு உருவகத்தை தான் உருவாகும். அப்ப இந்த புலி உருவகம்னா அந்த காடும் உருவகம். அந்த காடு வந்து எவ்வளவு டீடைல்டா டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருந்தாலும் எவ்வளவு பிரமாதமான டிஸ்கிரிப்ஷன் இந்த நாவலுக்குள்ள இருக்கும்போதும் அந்த காடும் ஒரு உருவகம். அந்த காடும் நம்ம தான். அந்த காடுங்கிறது நம்மளுடைய மனசு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய குரூரம் வந்து அந்த புலியா வெளிப்படும். இந்த நாவலுடைய அல்டிமேட் குவெஸ்டின் அந்த மெட்டபர்ல இருந்து தான் உருவாகும். நம்முடைய அடிப்படையான குணங்கள்ல, நம்மளுடைய மிருகத்தனமான குணங்கள்ல, நம்முடைய அந்த பேசர் இன்ஸ்டிங்ஸ் வெளிப்படக்கூடிய தருணங்கள்ல நாம மிருகங்களை விட எந்த அளவுக்கு வித்தியாசமானவங்க அப்படிங்கிறது இந்த நாவலுடைய ஒரு கோர் குவெஸ்டின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நாவல் வந்து அதைத்தான் வேற வேற காலத்துல வந்து லொகேட் பண்ணிட்டே வரும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கு சூழியல் தான் வந்து இந்த நாவலுடைய இன்டென்ஷன். இல்ல ரணத்தம்போ அவருடைய உருவாக்கத்துடைய வரலாறை பத்தி சொல்றது மட்டும்தான் இந்த நாவலுடைய இன்டென்ஷன் அப்படின்னா அதுக்கு ஜஹாங்கீருடைய கதை, அலாவுதீன் கில்ஜியுடைய கதை,
ஃபிக்ஷனலா வரக்கூடிய வேற பெண்களுடைய கதை, அதுக்கப்புறம் எலிசபெத் ராணியுடைய கதை, அமீரா சௌஹானுடைய கதை, அதெல்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் ஒவ்வொரு வரி குறிப்பா இருந்தாலே போதுமானது. ஆனா முழுக்க இதுங்க ஒரு சாப்டர் சார். 50-60 பக்கம் நீளக்கூடிய ஒவ்வொரு சாப்டருக்குள்ள ஒரு பிரமாதமான லைஃப், ஒரு பிரமாதமான கதை வந்து உருவாகும். ரொம்ப ரொம்ப டீப்லி மூவிங்கான பவர்ஃபுல்லான கதைகளா இருக்கு. இதுங்களே வந்து கோபாலகிருஷ்ணனுடைய எம் கோபாலகிருஷ்ணனுடைய கிராஃப்டுக்கு இருக்கக்கூடிய சான்றுகள் தான். அவர் ஏற்கனவே வந்து மனைமாட்சியிலையும் இப்ப அடுத்து வரப்போற மனையறம்ங்கிற நாவல்லையும் அவர் வந்து குறுநாவல்களை வந்து ஒன்னா சேர்த்து அதுங்களுக்கு நடுவுல ஒரு 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 த்ரெட்டை ஒண்ணு ஜாயின் பண்ணி அதை மொத்தமா ஒரு நாவலா மாத்தக்கூடிய ஸ்கில் உள்ளவர் தான். அந்த த்ரெட்டை பார்க்கலைன்னா அதுங்க 3 தனித்தனி குறுநாவல்கள் மாதிரி தெரியும். ஆனா அந்த த்ரெட் ஒண்ணு ஓடுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அது எப்படி ஒரு மொத்த நாவலாகுது, ஏன் அதுங்க ஒன்னா குரூப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கணும். இவர் இங்க செய்யறதும் அதேதான். இங்க வந்து 50-60 பக்கங்கள் மட்டுமே நீளக்கூடிய சின்ன சின்ன கேப்சியூல் சைஸ் சாப்டர்ஸ்குள்ள ரொம்ப ரொம்ப பிரமாதமான இன்சைட்ஃபுல்லான விஷயங்களை அவர் கம்யூனிகேட் பண்றாரு. ஜஹாங்கீரோ, நூர்ஜஹானோ, அலாவுதீன் கில்ஜியோ எல்லாருமே மெட்டபர்ஸா மாறக்கூடிய, எல்லாருமே மனித மனத்துடைய பேசர் இன்ஸ்டிங்ஸை வெளிப்படுத்தக்கூடிய பிரமாதமான கேரக்டர்ஸா மாறுறாங்க. அவங்கள வச்சு அவர் நமக்கு வேற வேற விதமான இந்த 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரேன்னு சொல்ற மாதிரி 50 ஷேட்ஸ் ஆஃப் காமத்தை வந்து நாம வந்து ஒரு ஒரு 7 ஷேட்ஸ் ஆஃப் காமம்னு வச்சுக்கோங்க. இந்த 7 ஷேட்ஸ் ஆஃப் காமத்தை வந்து நாம இதுல பாக்குறோம். இது வந்து வேற வேற விதத்துல காமம் அதிகாரமாகவும், காமம் பொறாமையாகவும், காமம் வந்து குரூரமாகவும், காமம் வந்து ஜெனோசைடாகவும், என்னென்னவோவெல்லாம் வெளிப்படக்கூடிய இண்டிபெண்டன்ஸ் ஆகவும், இப்படி என்னென்னவோவா காமம் வெளிப்படக்கூடிய வேற வேற தருணங்களை நாம பார்க்கணும். அந்த தருணங்கள்லாம் சேர்ந்துதான் இந்த உருவகத்துக்கு பெரிய வெயிட்டை கிரியேட் பண்ணும். இல்லைன்னா இந்த மொத்தம் 300 பக்கமும் வெறும் முன்கதைங்கிற அளவுல சுருங்கி போயிடும். அதாவது ரணதம்போருக்கு வந்து சேர்றதுக்கான ஒரு முன்கதைங்கிறது ஒரு நாவல்ல 300 பக்கத்துக்கு முன்கதையெல்லாம் எழுத முடியாது. 300 பக்கத்துக்கு முன்கதையெல்லாம் எழுதுனா படிக்கிறதுக்கு எந்த விதத்துலயும் ஆர்வம் இருக்கு. ஸோ இந்த 300 பக்கத்துக்குள்ள நாம பார்க்கக்கூடியது வேற வேற ஷேட்ஸ் ஆஃப் காமம். காமம் வந்து வேற வேற விதத்துல மேனிஃபெஸ்ட் ஆகி நமக்குள்ள இருக்கக்கூடிய மிருகத்தனத்தை, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குரூரத்தை வெளிப்படுத்தக்கூடிய தருணங்களை நாம இந்த நாவல்ல அந்த முதல் பகுதியில வேட்டைக்காடு இருக்கக்கூடிய அந்த முதல் பகுதியில நாம பார்க்கறோம். ஓ இந்த மெட்டஃபர், இந்த காமோங்கிறது வந்து வேற வேற விதத்துல மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடிய மெட்டஃபர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கத்துல இது ஒரு சாகா நாவல். நான் ஏற்கனவே ஆற்றின உரையிலையும் இதை சொல்லியிருந்தேன், இப்பவும் திரும்பவும் சொல்றேன். சாகா நாவல்ங்கிறது ஒரு ஒரு இலக்கிய வகைமை. சாகாங்கிறது மல்டி ஜெனரேஷனலான கதைகளை, தலைமுறைகள் தோறும் வரக்கூடிய கதைகளை சொல்லக்கூடிய நாவல்களுக்கு பேர். பெரும் காலத்தை, வரலாறு, அந்த தலைமுறைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய உறவுகளை உருவாக்கக்கூடிய நாவலுக்கு பேர் வந்து சாகா நாவல். இந்த சாகா நாவல்களுக்கு டிப்பிக்கலான டெம்ப்ளேட்டுங்கிறத அதை ஒரு குடும்பத்துக்கிட்ட லொக்கேட் பண்றது. ஒரு குடும்பம் இல்ல 2 குடும்பத்துக்குள்ள லொக்கேட் பண்ணுவாங்க. அந்த 2 குடும்பங்களுடைய 3-4 தலைமுறைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய உறவுகள், மோதல்கள், சிக்கல், இதையெல்லாம் வச்சு ஒரு ஒரு ஹிஸ்டரி ஒண்ணு பெயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ அப்படி வந்து செய்யக்கூடிய சாகா நாவல்கள் வந்து ஜெஃப்ரி ஆர்ச்சர் வரைக்கும், கிளிஃப்டன் கிரானிக்கல்ஸ்ங்கிற அவருடைய ஜெஃப்ரி ஆர்ச்சருடைய புக் வரைக்கும், பாப்புலர் ஃபிக்ஷன் வரைக்கும் வந்திருக்கு. அவ்வளவு சாகா நாவல் 100 Years of Solitude வந்து நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச ஒரு சாகா நாவல். அப்படி சாகா நாவல்களுக்கு அப்படி ஒரு ஃபார்மேட் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கு. ஏன்னா அது ரொம்ப ஈஸி. அதுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள உங்களுடைய உறவுகளை, உறவு முறைகளை, இருக்கக்கூடிய சிக்கல்களை வச்சுக்கிறதும் அதை மேப் பண்றதும் ரொம்ப ஈஸி. ஆனா முதல் தடவையா எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல, இந்திய இலக்கியத்துல, நான் படிச்ச அளவுல உலக இலக்கியத்துல கூட ஒரு சாகா நாவல்ங்கிறத வந்து வீடுங்கிற யூனிட் கிட்ட இருந்து பிரிச்சு காடுங்கிற ஒரு பெரிய யூனிட் கிட்ட கொண்டு போய் வச்சது இந்த நாவல் தான் முதல் முறையா செஞ்சிருக்கு. ஒரு காட்டை மையமா வச்ச சாகா நாவல். இதுல வரக்கூடிய புலிகளுக்கு ஒரு பெரிய லினியேஜ் இருக்கு. இதுல வரக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பெரிய லினியேஜ் இருக்கு. இந்த காடும் இதுல வரக்கூடிய மனிதர்களும் புதிய மனிதர்கள். ஒவ்வொரு சாப்டர்லயும் நீங்க பார்க்கும்போது யாரோ புதுசா வந்திருக்கு, புது புது கதாபாத்திரங்கள் வர்றதான இமேஜ முதல்ல படிக்கும்போது உருவாகும். ஆனா கவனிச்சு பார்த்தா இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே தலைமுறைகள் தலைமுறைகளா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு லிங்க வந்து நாம பார்ப்போம். அப்புறம் ஏற்கனவே நடந்த ஒரு சாப்டர்ல இருக்கக்கூடிய சம்பவத்துடைய மிரர் வந்து வேற ஒரு இடத்துல நடக்கும். இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளை, கம்யூனிட்டிஸ்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளை, இதுல இருக்கக்கூடிய ட்ரைப்ஸுக்கு நடுவுல, இதுல இருக்கக்கூடிய பழங்குடியினர், இதுல இருக்கக்கூடிய அரச குடும்பத்தினர், இதுல இருக்கக்கூடிய மேல்தட்டு மக்கள், இதுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய உறவுகள் வந்து தலைமுறை தலைமுறையா தொடர்ந்து வர்றதும், அது ஒவ்வொரு தலைமுறைக்கு நடுவுலையும் மாறிக்கிட்டே இருக்கிறதையும் வந்து இந்த நாவல் வந்து உருவாக்கும். எனக்கு தெரிஞ்சு சாகா நாவல்கள்ல இது ஒரு பெரிய ரெவல்யூஷன் தான் நான் ஃபீல் பண்றேன்.
ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள சாகா நாவல்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸியா இருக்கு. ஒரு காட்டுக்குள்ள அதை நீங்க எப்படி மேப் பண்ணுவீங்க? ஏன்னா தலைமுறை தலைமுறையா நீங்க ஒரு 1000 வருஷத்தை ட்ரேஸ் பண்ண போறீங்க ஒரு காட்டுக்குள்ள அப்படின்னா, காட்டுக்குள்ள பல கதாபாத்திரங்கள் வரும் போகும், உயிர்கள் உருவாகும், மறையும். காடு வந்து ரொம்ப வைல்டான, காடு வந்து மனித தர்க்கத்துக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு ஒரு யூனிட் கிடையாது. ஒரு குடும்பங்கிறது மனித தர்க்கத்தால மட்டுமே கட்டமைக்கப்பட்ட ஒரு யூனிட். காடு வந்து அப்படி கிடையாது. காடு வந்து முழுக்க மனித தர்க்கத்துக்கு அப்பால இருக்கக்கூடிய வேற ஒரு நேச்சுரல் யூனிட். அந்த இயற்கைக்கு அப்படி ஒரு அந்த இயற்கையை மையமா வச்சு ஒரு சாகா நாவல் எழுதணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ராடனரி கமாண்ட் ஓவர் கிராஃப்ட். நீங்க வந்து அவ்வளவு பர்ஃபெக்டா அந்த லைனை பிடிச்சு 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 கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த சாகா நாவலுக்கு வந்து ஒரு அந்த பெரிய பிக்சர் உருவாகும். இல்லைன்னா உங்களுக்கு இதுங்க எல்லாமே தனித்தனி சாப்டரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஜஹாங்கீருடைய எபிசோட் ஒரு கேப்சூல், அலாவுதீன் கில்ஜியுடைய எபிசோட் ஒரு கேப்சூல், சாராங்கிற பவேரியக்காரி வரக்கூடிய ஒரு எபிசோட் அது ஒரு சாப்டர், மார்கரெட்டாங்கிற வேற ஒரு இங்கிலீஷ்காரி வரக்கூடிய ஒரு ஐ மீன் மார்கரெட்டா தான் பவேரியக்காரி, இவ வந்து சாரா வந்து இங்கிலீஷ்காரி. ஸோ மார்கரெட்டாங்கிற ஒரு கேரக்டர் வரக்கூடிய எபிசோட் ஒரு சாப்டர், எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு கிடக்கும். மச்லி வந்து ஒரு தனி சாப்டரா தனியா கிடக்கும். அப்போ இதுங்க தனித்தனியா இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே இந்த ஃபைன் த்ரெட், இந்த பட்டு நூலால இணைக்கப்பட்ட ஒரு ஒரு இந்த ஜரிகையை வந்து நம்ம பார்க்க தெரியும். அதை வந்து இந்த நாவல் வந்து கோபாலகிருஷ்ணன் சார் வந்து செய்யறது வந்து ஒரு விதத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ரெவல்யூஷன். நான் படிச்ச அளவுல அது ரொம்ப பெரிய ரெவல்யூஷன். மனிதர்களுடைய சாகா நாவல்கள் தான் இது வரைக்கும் பெரும்பாலும் உலகத்துல எழுதப்படும் நான் படிச்ச அளவுக்கு. முதல் முறையா மனிதர்களுக்கு அப்பால் இயற்கையுடைய முதல் சாகா நாவல் அப்படின்னு இந்த வேங்கை வனத்தை வந்து நாம சொல்ல முடியும். அப்போ பல தலைமுறைகள் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சாகா நாவலுக்குள்ள ஒரு மெட்டபரிக்கலான புலிய முழுக்க முழுக்க மனித மனத்துடைய, காட்டை முழுக்க முழுக்க மனித மனத்துடைய உருவகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு சாகா நாவலுக்குள்ள காட்டை உருவாக்குறதும் புலிகளை உருவாக்குறதும் எவ்வளவு முக்கியம். அப்போ இந்த காடு புலிகள் இதுங்கெல்லாம் ரொம்ப விசரலா ரொம்ப நம்ம உணரக்கூடிய அளவுல நம்ம கண்ணு முன்னாடி நிற்கக்கூடிய, டெக்ஸ்ட் மறைஞ்சு நம்ம கண்ணு முன்னாடி பேப்பருக்குள்ள இருந்து ஒரு புலி பாஞ்சு வர மாதிரியான ஒரு அளவுக்கு எழுத்து இருந்தா, கிராஃப்ட் இருந்தா தான் அது சாத்தியம். இந்த நாவலுக்குள்ள அப்படியான கிராஃப்ட் வந்து கோபாலகிருஷ்ணன் சார் வந்து பல இடங்கள்ல ரொம்ப அனாயசமா நிகழ்த்தக்கூடிய ஒரு நாவல். இது வந்து இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்டை எபிசோடும், இதுல வந்து வேற வேற சாப்டர்கள்ல வேற வேற விதமான வேட்டைகள் நடக்கும். துப்பாக்கியோட இருக்கக்கூடிய வேட்டைகள், துப்பாக்கி இல்லாம இருக்கக்கூடிய வேட்டைகள், குதிரை மேல இருந்து ஆடப்படக்கூடிய வேட்டைகள், யானை மேல இருந்து, மரங்களின் மேல இருந்து, இப்படி வேற வேற விதமான வேட்டைகள், வேற வேற காலங்கள்ல நிகழக்கூடிய வேட்டைகள், இப்படி வேற வேற விதமான வேட்டைகள் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த வேட்டைகளும் உருவகத்துடைய ஒரு பகுதியா இருக்கு. புலி உருவகம்னா, காடு உருவகம்னா, வேட்டை மட்டும் எப்படி தனியா இருக்கும்? வேட்டையும் உருவகம் இருக்கு. அப்போ இந்த வேட்டைகளை உருவாக்கணும், இந்த காட்டை முழுக்க முழுக்க நமக்கு பெயிண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம பழகுன நிலம் இல்லை இங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயோ கேரளாவுக்குள்ளேயோ. நமக்கு தெரிஞ்ச இந்த இந்த பெல்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காடுகளுடைய நேச்சரை, காடுகளை நமக்கு தெரியும். அட்லீஸ்ட் ஒரு டூராவது நம்ம எப்பயோ ஒரு வாட்டி போய் பார்த்துருப்போம். அதை பத்தின ஒரு ஒரு பேசிக் பிக்சர் நம்ம மனசுல இருக்கும். ஆனா இது முழுக்க அந்நிய நிலம். அந்த அந்நிய நிலத்துடைய தட்பவெப்ப சூழல்கள், அதோடைய நிலம், அதோடைய பண்பாடு, அதுல இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள், அதுல இருக்கக்கூடிய தாவரங்கள், அதுல இருக்கிற மிருகங்களுடைய குணங்கள், இது எல்லாத்தையும் உருவாக்கும். காலநிலைகள், இது எல்லாத்தையும் உருவாக்கணும். மனிதர்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள், இது எல்லாத்தையும் அவ்வளவு பர்ஃபெக்டா உருவாக்குனா மட்டும்தான் இது வந்து நான் சொன்ன அந்த உருவகம்ங்கிற இடத்துக்கு போய் சேரும். ஏன்னா உருவகத்தை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். உருவகத்தை வந்து எஸ்டாப்ளிஷ்டு உருவகங்களை பயன்படுத்துறதுன்னு ஒரு விதம் இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய கடல் அப்படின்னா மனம் அப்படின்னு நம்ம டக்குன்னு அசோசியேட் பண்ணுவோம். ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் வந்து பொறுத்துகன்னு மேட்ச் பண்ற மாதிரி நம்ம டக்குன்னு வந்து கடல் அப்படின்னா மனம் அப்படின்னு நம்ம வந்து மேட்ச் பண்ணுவோம். ஏன்னா அது எஸ்டாப்ளிஷ்டு உருவகம், பல காலமா கடல் கடலாவே மனமாவே இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அதோட சேர்ந்து நாம ஈஸியா அசோசியேட் ஆயிடும். ஆனா இது வேற ஒரு நிலம், வேற ஒரு விதமான உருவகம். அந்த உருவகத்தை உருவாக்கணும் அப்படின்னா அது எல்லாமே பர்ஃபெக்டா கூடி வரும். இல்லைன்னா உருவகம் உருவாகாது. நமக்கு வந்து அது தனியா தெரியும். நமக்கு வந்து அது ஒரு ஜாரிங்கான தனியான ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பார்க்குற மாதிரி, ஒரு நேஷனல் ஜியோகிராபி படம் பார்க்குற மாதிரியான சமாச்சாரமா தான். ஒரு நேஷனல் ஜியோகிராபிக்கு வந்து டாக்குமெண்ட்ரி வேல்யூ இருக்க முடியும். நேஷனல் ஜியோகிராபியோடைய ஒரு ஒரு வைல்ட் லைஃப் படத்துக்கு வந்து ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி வேல்யூ. அது இலக்கியம் கிடையாது. இலக்கியம் வந்து அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அது எனக்குள்ள இருக்கிற வேற ஏதோ ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணும்போது தான் அதுக்கு ஒரு இலக்கியத்தரமான வேல்யூ கிடைக்கும். அப்போ அப்படி ஒரு வேல்யூவை உருவாக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன காக்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்தமான மிஷினை நகர்த்தும். ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு உருவகமும், ஒவ்வொரு சூழலும், ஒவ்வொரு நிகழ்வும் ஒன்னா சேர்ந்து ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சு
அதுங்க மொத்தமா சுத்தும் போது அந்த ஒட்டுமொத்த மிஷின் வந்து நம்ம கண்ணு முன்னாடி ஒரு 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 பிரம்மாண்டமான சித்திரம் ஒண்ணு வந்து உருவாக்குது. பிரம்மாண்டமான சித்திரங்கிறது பிராட் ஸ்ட்ரோக்ஸ்ல எப்போதுமே பெயிண்ட் பண்ண முடியாது. பிரம்மாண்டமான சித்திரங்களை பிராட் ஸ்ட்ரோக்ஸ்ல பெயிண்ட் பண்ணோம்னா அது ரொம்ப மேம்போக்கான சித்திரங்களா மட்டும்தான் இருக்கும். பிரம்மாண்டமான சித்திரங்களை உருவாக்கணும்னா பிராட் ஸ்ட்ரோக்ஸும் வேணும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய மைன்யூட் ஸ்ட்ரோக்ஸும் வேணும். அந்த மைன்யூட் ஸ்ட்ரோக்ஸும் இந்த நாவலுக்குள்ள ரொம்ப பிரமாதமா பொருந்தியது. இப்ப அதுக்கான உதாரணங்களா வந்து இந்த நாவலுக்குள்ள இருந்து ரொம்ப டீட்டெயிலா கோட் பண்ணியே சில விஷயங்களை நான் சொல்றேன். ஓ இந்த நாவல்ல வந்து அஹ், மனித மனம் வெளிப்படுது. இது வந்து மனித மனத்துடைய ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷனா இருக்கு, இது ஒரு மெட்டபரா இருக்கு அப்படின்னா மனித மனத்துக்கு மேன்மைகளும் இருக்கு, அதே நேரத்துல மனித மனத்துக்கு கீழ்மைகளும் இருக்கு. அதுக்குள்ள நம்மளுடைய பேசர் இன்ஸ்டிங்ஸும் இருக்கு, அதுக்குள்ள நம்மளுடைய மகத்துவங்களும் இருக்கு. இது ரெண்டுமே நமக்குள்ள இருந்துதான் உருவாக்கு. அப்போ முதல் பகுதியான மேன்மைகளை உருவாக்குற அளவுக்கே இரண்டாவது பகுதியான கீழ்மைகளும் நமக்கு வெளிப்படும். இது ரெண்டுமே இந்த நாவல்ல வந்து எல்லா சாப்டர்களையும் வேற வேற விதத்துல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கிறத வந்து நாம பார்க்கணும். இப்போ அலாவுதீன் கில்ஜியுடைய எபிசோட்ல வந்து மாஹிம் ஷா அப்படிங்கிற ஒரு ஒரு மங்கோலியனுடைய கதாபாத்திரம் வரும். அவன் மொத்தம் 4-5 வரியில தான் இருப்பான். அவன் அந்த அந்த சாப்டரே 50 பக்கம். அந்த 50 பக்கத்துக்குள்ள அவன் ஒரு 5-6 வரியில தான் அங்கங்க இருப்பான். ஆனா 5-6 வரிக்குள்ள அவன் வேற ஒரு அவன் வந்து மகத்துவத்துடைய வேற ஒரு வடிவமா நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்பான். அஹ் வந்து சார், அதாவது ஹமீரா சௌஹான் கிட்ட வந்து அபயம் கேட்டு சரணாகக்கூடிய ஒருத்தன் வந்து அவனாலதான் அவனுக்கும் ஹமீரா சௌஹானுக்கும் அலாவுதீன் கில்ஜிக்குமான போர் ஆரம்பிக்கிறது மாஹிம் ஷா வந்து இங்க இவன் கிட்ட தஞ்சம் அடைகிறதுனாலதான். அவன் வந்து அந்த 5 வரிக்குள்ள தன்னுடைய மகத்துவத்தை காட்டுவான், தன்னுடைய நேர்மையை காட்டுவான். தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போதும், சரணடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போதும், இது எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கான தனக்கான பர்சனல் கெயின்ஸை மட்டுமே சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போதும் மாஹிம் ஷா ஒரு பிரமாதமான விஷயம் செய்வான். அவன் அவன் அங்க வந்து சரணடைஞ்சிருப்பான். அவனை திருப்பி கொடுத்துட்டா இந்த போரை நிறுத்திடலாங்கிறது தான் அலாவுதீன் கில்ஜியுடைய கண்டிஷனா இருக்கும். அது ஹமீரா சௌஹான் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா தன்னிடம் தஞ்சம் புகுந்த ஒருத்தனை வந்து திரும்ப இன்னொரு ராஜா கிட்ட கொடுக்குறதுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் அந்த ராஜாவுக்கு வந்து இவன் அடி பண்ணிடுறதுக்கு சமமானது. அப்போ அது செய்ய முடியாது. அப்படி இல்லைன்னா ரெண்டாவது கண்டிஷன் வந்து ஹமீரா சௌஹானுடைய மகளான தேவலா தேவியை வந்து அவனுக்கு அலாவுதீன் கில்ஜிக்கு மனம் பிடிச்சு கொடுக்குறது அதுவும் சாத்தியம் இல்லை. அதுவும் நேரடியான சரணடைகிறதுக்கான வேலை. அப்ப இது ரெண்டையுமே ஹமீரா சௌஹான் செய்யலாம். ஆனா ஹமீரா சௌஹான் மாஹிம் ஷாக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான். நீ தப்பிச்சுப்போ, இந்த போரை நான் நடத்திக்கிறேன், நீ தப்பிச்சுப்போ அப்படிங்கிறது மாஹிம் ஷாக்கு கொடுக்கக்கூடிய. இந்த போர் நடக்க போகுது, ஒரு பெரிய சீஜ் நடக்க போகுது. ரணஸ்தம்பபுராங்கிறது ஒரு பெரிய கோட்டை. ரணா ஸ்தம்பாகிற 2 மலைகளுக்கு நடுவுல கட்டப்பட்ட ஒரு பெரிய ஸ்தம்பாகிற 2 மலைகளுக்கு நடுவுல கட்டப்பட்ட ஒரு பெரிய கோட்டை. அந்த கோட்டைக்கு வந்து ஒரு ஒரு முற்றுகை நடக்குது. அந்த கோட்டையை வந்து அலாவுதீன் கில்ஜி முற்றுகை. அப்ப ஹமீரா சௌஹான் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கும். நீ தப்பிச்சுப்போ, எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோ, என்கிட்ட இருந்து நீ சாகக்கூடாது, உன் குடும்பம் சாகக்கூடாது, உன் குடும்பத்துக்காக தப்பிச்சுக்கும் அப்படிங்கிறது தான் அவன் கொடுக்குற வாய்ப்பு. அதுக்கு மாஹிம் ஷா செய்யறது வந்து தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணிடும். தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் தன்னுடைய வாள் முனையால வெட்டி கொண்டுட்டு போருக்கு நான் தயார். இதுதான் இவங்களை வந்து காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி. இதுக்கப்புறம் நான் இந்த போரை நீ எனக்காக ஏத்துக்கிட்ட, நான் உனக்காக வந்து நிற்பேன் அப்படிங்கிறது. இது சரியா, ஹியூமானிட்டேரியனா சரியா அப்படின்னா, இது ஹியூமானிட்டேரியனிசம்னு ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி 12ஆம் நூற்றாண்டுல 11ஆம் நூற்றாண்டுல நடந்துட்டு இருக்கிற சமாச்சாரம். இதுல வந்து ஹியூமானிட்டேரியனிசத்தை பேசுறதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இது வந்து வேற ஒரு காலத்துல வேற ஒரு விதமான வாரியர் வர்ச்சு இருந்த ஒரு ஒரு வீர யுகம்னு அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலத்துல நடக்கிற ஒரு. அப்ப மாஹிம் ஷா வந்து தன்னுடைய சுயநலத்தையும் மீறி வேற ஒரு ஒரு பெரிய காசோட தன்னை அசோசியேட் பண்ணிப்பான். ஆனா அதே சாப்டர்ல இந்த முற்றுகை வந்து வெற்றி பெற்று அமீரா சௌஹான் வந்து தன்னுடைய 2 தளபதிகளுடைய துரோகத்தால தோற்று அவன் வந்து அந்த போர் முடிவுக்கு வரக்கூடிய நேரத்துல அங்க இருக்க அந்த கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த பெண்களும், மொத்த ராஜகுல பெண்களும் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய பத்மதளம் அப்படிங்கிற பாதம் தளம்னு பின்னால பேர் மாறக்கூடிய பத்மதளத்துக்குள்ள குதிச்சு தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ வந்து ஒவ்வொரு பெண்ணா குதிச்சு தற்கொலை பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய தேவலாதேவி வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அம்பாபாய்ங்கிற பெண் தான் வந்து ஒவ்வொருத்தருடைய கையையும் கட்டி அவங்களை அந்த இதுக்குள்ள தள்ளி விட்டுக்கிட்டு இருப்பான். ஒவ்வொருத்தரா தள்ளி விட்டுக்கிட்டே தேவலாதேவி கிட்ட வரும்போது தேவலாதேவி வந்து நீ மட்டும் நின்று என்ன பண்ண போற அப்படின்னு முதல்ல அவளை பிடிச்சி அம்பாபாயை பிடிச்சி முதல்ல உள்ள தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குதிப்பான். குதிக்கிறதுக்கு முன்னாடி அம்பாபாயை பிடிச்சி ஒரு நிமிஷம் தள்ளி விட்டுட்டு அவ கொஞ்சம் சிரிப்பான். சிரிச்சுட்டு அப்புறம் அவ உள்ள குதிப்பான். அப்ப இதுல என்ன விதமான இவங்களுக்காகத்தான் இந்த மொத்த போரும் நடந்துட்டு இந்த மொத்த போருமே வந்து இந்த ஹானருங்கிற சமாச்சாரத்துக்காக தான். இவங்க தற்கொலை பண்ணிக்கக்கூடியதுமே அந்த ஹானருங்கிற சமாச்சாரத்துக்காக. இப்போ இப்படி ஒரு சமாச்சாரம் இருக்கும்போது அதுக்கு நடுவுல தனக்கு முன்னாடி வேற ஒருத்தைய தள்ளி விட்டு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து
தான் குதிக்கிறது, தானும் குதிச்சு இறந்து போறது அப்படிங்கிற மொமெண்ட்ல வேற ஏதோ ஒண்ணு வெளிப்படும். அங்க இருக்கக்கூடிய துரோகத்துல வெளிப்படக்கூடிய அந்த ரெண்டு தளபதிகள் செய்யக்கூடிய துரோகத்துல வெளிப்படக்கூடிய கீழ்மை ஒரு பக்கம் அப்படின்னா, அதை கூட யுத்த தர்மம்னு சொல்லி வேற விதத்துல ஜஸ்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன மொமெண்ட்ல நடக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட் இருக்குல்ல, அது பெரிய ஷாக்கு கொடுக்கும் ரீடர். அப்போ இந்த மொத்த போரும் எதுக்கு நடந்துட்டு இருக்கு? இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா வேலையை முடிஞ்சு வச்சு. ஆனா இந்த மொத்த போரும் அவளை கொடுக்க மாட்டேங்கிற இடத்துலதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அப்படி ஒரு ஒரு சின்ன மொமெண்ட் ஆஃப் குரூவல்ட்டி இருக்குல்ல, அந்த குரூவல்ட்டியும் சேர்த்து நாம அந்த ஒரு சாப்டருக்குள்ளேயே போகும். ரெண்டாவது சாப்டரான ஜஹாங்கீருக்கும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இந்த ஜஹாங்கீருடைய சாப்டர்ல வந்து ப்ராப்பரான குரூவல்ட்டியும் சூதும் நடக்கக்கூடிய, அதாவது துரோகமும் வஞ்சகமும் நடக்கக்கூடிய வேற பல விஷயங்கள் அந்த சாப்டருக்குள்ளேயே இருக்கு. ஆனா சின்ன மைன்யூட் டீட்டெயிலா நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, முதல் முறையா ஜஹாங்கீர் வந்து மெஹருநிசாவை நூர்ஜஹானை நினைச்சுக்கக்கூடிய தருணம் வந்து ஒண்ணு. அந்த தருணத்துல வந்து பாரசீக ரோஜாவே, அதாவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் ரோஜாவே அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டக்காரிய புகழும் போது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் ரோஜாவே அப்படின்னு சொன்ன வார்த்தையில வந்து அவருக்கு வந்து மெஹருநிசாவுடைய நினைவு வரும். இந்த சாப்டருக்குள்ள இருக்க இந்த வேற வேற சாப்டர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு பிரமாதமான ஆஸ்பெக்ட்ங்கிறது, இது எதுவுமே ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் நரேட்டிவ் இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இதுல மொத்தமாவே ஒரே டைப்ல பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி குரோனாலாஜிக்கலா அரேஞ்ச் பண்ணக்கூடிய நேர்கோட்டு நரேஷன் வந்து எல்லா சாப்டர்லயும் இருக்கிறது இல்லை. இப்போ கீல்ஜியுடைய சாப்டர் வந்து அப்படி நேர்கோட்டுல நரேட் பண்ணப்படுது அப்படின்னா, ஜஹாங்கீருடைய சாப்டர்ல காலம் முன்னும் பின்னும் அசைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. காலத்துல வந்து ஒரு பக்கம் சமகாலத்துல அவங்க ரணஸ்தம்பபுராவுக்கு வந்து முகலாயர்கள் வந்து ஜஹாங்கீரும் அவருடைய மகன் ஷாஜஹானும் வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு எபிசோடு நடந்துகிட்டே இருக்கும் போதே, ஜஹாங்கீருடைய இளமை காலத்துக்கு போய் அவருடைய நினைவுகள் வழியா அவர் மெஹருநிசாவை சந்திச்சது, நூர்ஜஹானை சந்திச்சது, இதெல்லாம் நடந்துட்டே. இது கொடுக்கக்கூடிய எஃபெக்டே ரொம்ப, இந்த காலத்தை அசைக்கிறதன் மூலமா இந்த எபிசோடு கிரியேட் பண்ணக்கூடிய எஃபெக்டே ரொம்ப பிரமாதமான எஃபெக்டா. ஏன்னா நேரடியா இந்த கதையை வந்து இளமையில இருந்து ஆரம்பிச்சீங்க சொன்னா அதுல ஒரு மிஸ்ட்ரியே கிடையாது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் ரோஜாவே அப்படின்னு அவளை சொன்ன உடனே திடுக்கிட்டு மெஹருநிசாவை நினைச்சுக்கிட்டேன், அவளை முதல்ல சந்திச்சது அப்படிங்கிற இடத்துல பிரேக் ஆகி, அடுத்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சப் சாப்டர் உருவாகும். அந்த சப் சாப்டருக்குள்ள திரும்ப பிரசன்ட்டுக்கு வந்து கரண்ட்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வேட்டையை வந்து காட்டிட்டு, ஜஹாங்கீரும் ஷாஜஹானும் பேசிக்கக்கூடிய ஒரு எபிசோட காட்டிட்டு, திரும்பவும் அங்கிருந்து பிரேக் ஆகி அந்த முந்தின இடத்துல விட்டது திரும்ப கண்டினியூ ஆகும். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு கிராஃப்ட், இதைத்தான் நான் வந்து கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்றேன். இது வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன காக பத்தியும் கோபாலகிருஷ்ணன் சாருக்கு இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ்ல இருந்து உருவாகக்கூடிய விஷயம். அதாவது எல்லா பீஸும் எங்க இருக்கணும், எங்க அரேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுல ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும். அந்த கான்சியஸ்னஸ் இருந்தாதான் இப்படி அதை அரேஞ்ச் பண்ணி சுவாரஸ்யத்தை ஏற்ற முடியும். நேரடியா எழுதுனா அது டாக்குமெண்ட். ஒரு ஃபிக்ஷன் ரைட்டருக்கும் ஒரு தகவலை தன்னளவுல அப்படியே டாக்குமெண்டா எழுதக்கூடியவனுக்கும் இருக்கிற வித்தியாசங்கிறது இதுதான். அதை எங்க அரேஞ்ச் பண்ணணும், எதை எழுதுனா எதை அரேஞ்ச் பண்ணும்போது ஃபிக்ஷன் உருவாகுது, ஃபிக்ஷனுடைய எஃபெக்ட் உருவாகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுதான் ஒரு ஃபிக்ஷன் ரைட்டருடைய மேஜர் கிரெடிட். அது வந்து இந்த சாப்டருக்குள்ள நடக்கும். அப்ப அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் ரோஜாவே அப்படின்னு அவரை ஏன் சொல்றான்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் ரோஜாவேன்னு சொன்னதுனால ஏன் மெஹருநிசாவுடைய எண்ணம் வந்து தொடங்குது அப்படின்னா, இந்த மெமரியை ட்ரிகர் பண்ணக்கூடிய மொமெண்ட் இருக்குல்ல, அது வந்து இப்போ ஃபவுஸ் மாதிரியான ஆட்களை வந்து ஐ மீன் படிக்கும்போது உங்களுக்கு ஸ்வான்ஸ்வே மாதிரியான விஷயங்களை வந்து படிக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த மெமரியை ட்ரிகர் பண்ற விஷயம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மெமரி வந்து ஒவ்வொரு சென்சரி எக்ஸ்பீரியன்ஸால ட்ரிகர் பண்ணப்படும். சிலது சவுண்ட்ஸால, சிலது ஸ்மெல்லால, சிலது டேஸ்டால மெமரி ட்ரிகர் பண்ணப்படும். ஈவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் ரோஜாவேன்னு சொன்னதுனால இந்த மெமரி ஏன் ட்ரிகர் ஆகுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, 3 பேஜ் கடந்து இது அந்த விஷயம் சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் மெஹருநிசா அறிமுகப்படுத்தப்பட்டு 3வது பக்கத்துல ஒரு இடத்துல வந்து இவ்வளோ முழுமையாக மலர்ந்த ரோஜா, இதுக்கு முன்னாடி அவனுக்கு ஏற்கனவே 11 மனைவிகள் இருப்பாங்க. அந்த 11 மனைவிகள் கிட்டையும் இல்லாத வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து இவகிட்ட இருக்கு. இதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவிகள் எல்லாரும் இருக்கலாம், அந்த மனைவிகள் எல்லாருமே அவங்க மேலேயும் ஜஹாங்கீருக்கு காதல் இருக்கும். அந்த மனைவிகள் எல்லாருமே எனக்கு வந்து குழந்தைகள் மாதிரி சிறுமிகளாத்தான் என்கிட்ட கிடைச்சாங்க. இவ்வளவு முழுமையாக மலர்ந்த ரோஜா அப்படின்னு ஒரு வரி இருக்கும். இப்ப இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் ரோஜாவே அப்படிங்கிற ட்ரிகர் வந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ரோஜா அப்படிங்கிற இந்த ரெஃபரன்ஸோட அப்படி போய் லிங்க் ஆகுது. இது ஒரு சின்ன லிங்க். இந்த லிங்க் வந்து ஒரு பெரிய பிளாட் பேஸ்ட் லிங்க் கிடையாது. இப்ப நான் சொல்ற அளவுக்குலாம் வந்து
அவர் வந்து மார்ஷல் ப்ரூஸ்ட் லெவல்ல எல்லாம் இதை வந்து இந்த நாவலுக்குள்ள அதை இன்டென்ட் பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இது ஒரு ஃபிக்ஷன் ரைட்டருடைய கான்சியஸ்னஸ்ல இருந்து உருவாரு. ஒரு ஃபிக்ஷன் ரைட்டர் வந்து அதை எவ்வளவு பர்ஃபெக்டா கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற சின்ன சின்ன டீடைல்ஸ், லார்ஜர் டீடைல்ஸை பாக்குறதுக்கு நம்ம எல்லாராலையுமே முடியும். ஆஹா எவ்வளவு பிரமாதமா எழுதியிருக்காரு, ஆஹா எவ்வளவு பெரிய சித்திரத்தை கொடுத்திருக்காரு, அது ரொம்ப ஈஸி. ஏன்னா பெரிய பிக்சர்ல பெரிய ஸ்கிரீன்ல நம்ம எல்லாருக்கும் எல்லா படமும் ரொம்ப கிளியரா தெரியும். அதுல இருக்கிற ஃபைனர் டீடைல்ஸ்லயும் ஃபைனர் கிரெயின்ஸ்லயும் தான் ஃபிக்ஷன் ரைட்டர் உருவாகும். இந்த லார்ஜர் டீடைல்ஸ் வந்து இன்னைக்கு யார் வேணாலும் பெயிண்ட் பண்ண முடியும். அது ஒரு சினிமா எடுக்க முடியும், ஒரு வெப் சீரிஸ் எடுக்க முடியும், யார் வேணாலும் பண்ண முடியும். இந்த ஃபைனர் கிரெயினை பெயிண்ட் பண்றதுக்கு, இந்த ஃபைனர் லிங்க்ஸை உருவாக்குறது தான் ஒரு ஃபிக்ஷன் ரைட்டருடைய ஒரு சராசரி ஃபிக்ஷன் ரைட்டருக்கும் ஒரு மாஸ்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை உருவாக்குறது இந்த ஃபைனர் டீடைல்ஸ் தான். இந்த ஃபைனர் டீடைல்ஸ் வந்து இந்த சாப்டர்ல இப்படி ஒரு லிங்க் மூலமா நடக்கும். அப்புறம் ஜஹாங்கீர் வந்து அந்த சாப்டருக்குள்ளேயே ஒரு இடத்துல ஷாஜஹான் கிட்ட வந்து இந்த ஷாஜஹான் வந்து ஒரு ஈஸியான வேட்டையை ஆடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஜஹாங்கீர் வந்து சொல்லுவார், இந்த கொட்டடிச்சு புலியை வந்து விரட்டி கூட்டிட்டு வந்து வேட்டையாடக்கூடிய விலங்கை விரட்டி கூட்டிட்டு வந்து உங்க வலையில விழ வச்சு அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு விலங்கை வேட்டையாடுறது வேட்டையே கிடையாது. வேட்டைங்கிறது குருதி சொட்ட சொட்ட நீயும் ஒரு விலங்கும் நடத்தக்கூடிய போர். வேட்டையும் போரும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றேன். இது ஜஹாங்கீர் ஷாஜஹானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அட்வைஸ். இந்த அட்வைஸ் வந்து அதுக்கப்புறம் திரும்ப கால் பேக் இருக்காது, அதுக்கப்புறம் அது அப்படியே இருக்கும். இந்த முதல் பகுதியுடைய கடைசியில டியூக் ஆஃப் எடின்பராவும் எலிசபெத் ராணியும் வந்து ஆடக்கூடிய, சுதந்திர இந்தியாவில் ஆடக்கூடிய ஒரு வேட்டையை நம்ம பார்ப்போம். அந்த வேட்டையை பார்க்கும்போது அந்த வேட்டை வந்து முழுக்க ஜஹாங்கீர் எதை வந்து இது ஒரு வேட்டையே கிடையாது, அது வெறும் சர்க்கஸ்னு எதை சொன்னாரோ அந்த மாதிரி இருக்கும். கொட்டடிச்சு எல்லாரும் ஒரு கூட்டமே சேர்ந்து புலிகளை விரட்டி கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல வசதியா நிக்க வச்சதுக்கு அப்புறம் டியூக் ஆஃப் எடின்பரா வந்து மேல இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து ஒரு குண்டால சுடுவார், அவ்வளவுதான். அப்போ இந்த கால் பேக் இருக்குல்ல, இந்த இந்த முதல் சாப்டர்ல இருக்கக்கூடிய இந்த வரி உங்களுக்கு நினைவு இருந்தா அந்த கடைசி சாப்டர்ல இருக்கக்கூடிய அந்த வேட்டை வந்து உங்களுக்கு ஒரு தமாஷா தெரியும். அப்போ அந்த சாப்டர்ல இருந்து தான் நம்ம வந்து பகதூர் சிங்கிற ஒரு கதாபாத்திரம் எப்படி மாறுறோம். அதுக்கப்புறம் வந்து பகதூர் சிங் அவன் அப்படின்னு அந்த சாப்டர்ல வந்து அவன் அப்படின்னு ரெஃபர் பண்ணக்கூடிய பகதூர் சிங் வந்து அதுக்கு அடுத்த பகுதியிலேயே எப்படி அவரா மாறுறாரு. நம்ம அந்த புக்ல மட்டும் இல்ல, நம்ம மனசுலயுமே அவர் வந்து அவன்கிற இடத்துல இருந்து அவரா மாறுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு எப்படி ஒரு டிரான்சிஷன் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே அந்த சாப்டருக்குள்ள இருந்தா நடக்க போகுது. ஆனா இந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு நினைவு இருக்கா? இதுல இருக்கக்கூடிய தமாஷை, இதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபைன் ஐரனியை வந்து நீங்க பாப்பீங்க. அப்ப இந்த ஐரனி, இந்த முரண் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இதுவும் ஒரு ஃபிக்ஷன் ரைட்டருக்கு இருக்க வேண்டிய மேஜர் கான்சியஸ்னஸ். ஏன்னா ஒவ்வொரு சாப்டரும் தன்னளவுலயே கண்டெய்ன்ட் யூனிட்ஸா இருக்கும்போது அதை தன்னளவுலயே எழுதி முடிச்சுட்டு போயிடலாம். இப்படியெல்லாம் வந்து ஒரு சாப்டர்ல இருந்து ஆரம்பிச்சு வேற எங்கேயோ ஒரு இடத்துல கொடுக்க வேண்டிய ஒரு கனெக்ஷன் இருக்கு. இங்க போடுற சுவிட்ச் வந்து அங்க லைட் எறிய வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஒவ்வொரு சாப்டரும் தன்னளவுல செல்ஃப் கண்டெய்ன்ட் யூனிட்ஸாவே கூட இருக்கலாம். அது இருந்தாலே ஆவரேஜான ஃபிக்ஷன் ரைட்டருக்கு போதுமானது. ஆனா ஒரு மாஸ்டர் ஒர்க், ஒரு கிளாசிக் எங்க உருவாகுதுன்னா இந்த மாதிரி வேற ஏதேதோ விஷயங்கள்ல லிங்க் ஆகும். இப்போ இப்படி கிராஃப்ட் லெவல் லிங்கேஜ் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா டீம் லெவல் லிங்கேஜ் இன்னொரு இடத்துல இருக்கு. இப்போ மார்கரெட்டுங்கிற ஒரு கதாபாத்திரம் வரக்கூடிய மிச்சல், மார்கரெட், ஜோயல்ங்கிற 3 கதாபாத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு எபிசோட் இதுல இருக்கு. இந்த முதல் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு எபிசோடு. அந்த எபிசோட்ல வந்து முதல்ல நமக்கு சொல்லப்படக்கூடிய டீட்டெயிலே வந்து இது வந்து புலிகள் இணை சேரக்கூடிய காலம் அப்படிங்கிறது தான் நமக்கு முதல்ல ஒரு பாசிங் ரிமார்க்கா, இது புலிகள் இணை சேரக்கூடிய காலம் அப்படின்னு நமக்கு சொல்லப்படும். அதுக்கப்புறம் இந்த 3 கேரக்டர்களுக்கு நடுவுல நடந்துகிட்டு இருக்கிற டிராமாவும் டைனமிக்ஸையும் பார்க்கும்போது இது மொத்தமுமே ஒரு மேட்டிங் டான்ஸ். இது மொத்தமுமே புலிகளுக்கு எப்படி அந்த காட்டுக்குள்ள ஒரு மேட்டிங் டான்ஸ் நடந்துட்டே இருக்கோ, அதுங்க எப்படி காமத்தை ஒரு விதமா வெளிப்படுத்துதோ, இது இன்னொரு விதமான மேட்டிங் டான்ஸ். இங்க வந்து ஒரு பொறாமையும் ஒரு போட்டியும் ஜோயல்ங்கிற கதாபாத்திரத்துக்கும் மிச்சல்ங்கிற கதாபாத்திரத்துக்கும் நடுவில் ஒரு கான்ஸ்டன்ட் போட்டி இருந்துட்டே இருக்கிறது. ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்துல சீண்டிட்டே இருக்கிறத பார்க்கலாம். அதை ஹைலைட்டே பண்ண மாட்டார். அதை கோபாலகிருஷ்ணன் மாதிரி ஒரு ரைட்டர் வந்து அண்டர்லைன் எல்லாம் பண்ணி காட்டவே மாட்டார். அதெல்லாம் அது ஹைலைட் ஆயிருக்கவே இருக்காது. ரொம்ப ரொம்ப சட்டிலா ஒருத்தர் தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருக்கிறத நீங்க பார்க்கணும். அந்த சீண்டல் ஏன் நடக்குது அப்படிங்கிறது மார்கரெட் நடக்குது. மார்கரெட்டுக்கு அதுல என்ன இருக்கு? கடைசியில மார்கரெட் வந்து இவங்க 2 பேர், இந்த சீண்டக்கூடிய 2 பேரையும் விட அவ எவ்வளவு பெரிய கதாபாத்திரம் அப்படிங்கிறது கடைசியில உங்களுக்கு தெரிஞ்சு. எப்படி அந்த அந்த எபிசோட்லயே நீங்க பார்க்கும்போது ஒரு விதத்துல அந்த புலி வேட்டை, இதுல இருக்கக்கூடிய வேற வேற டைப் ஆஃப் வேட்டைகளை பத்தி சொன்னோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் எபிசோட்ல இருக்கக்கூடிய புலி வேட்டை வந்து ஒரு விதமான மாயத்தன்மையோட திடீர்னு புலி சுடப்படும், மறைஞ்சு போகும். திடீர்னு புலி சுடப்படும், மறைஞ்சு போகும். மற்ற சாப்டர்கள் எல்லாம் புலி வந்து இன்னும் பிசிக்கலா ஒரு புல்லட் விழுந்தா அந்த புல்லட்ல இருந்து ரத்தத்துல இருந்து தேடி போறது, அது ஒண்ணு புலி சாகும் இல்ல காயப்படும், இப்படி ஏதோ நடந்துட்டே இருக்கும். ஆனா அந்த பர்டிகுலர் சாப்டர்ல அந்த பர்டிகுலர் எபிசோட்ல நீங்க பார்க்கும்போது
அதுல வந்து அப்படி ஒரு கான்ஸ்டன்ட் டசல் நடந்துட்டே இருக்கும். அதுல ஒரு மாயத்தன்மை இருக்கும். அதே சாப்டர்லயே வந்து ஏற்கனவே நம்ம கீல்ஜியுடைய எபிசோட வந்து 2வது சாப்டர்லயே படிச்சு முடிச்சிருக்கோம். ஆனா கீல்ஜியுடைய எபிசோட்ல சொல்லப்படாத ஒரு சின்ன டெய்ல் எண்ட் வந்து அந்த மார்கரெட் சாப்டர்ல கடைசியா நம்ம கிட்ட திரும்ப சொல்லப்படும். அந்த டெய்ல் எண்ட் ஏன் சொல்லப்படுது? அந்த 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 டெய்ல் எண்ட் வந்து முதல்லயே சொல்லியிருக்கலாம். அது ஏன் இங்க வருது அப்படின்னா தீமேட்டிக்கா அது எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதுல பொறாமை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, காமத்து கூட பொறாமைங்கிறதும் பெண் மேல செலுத்தக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிற எலிமெண்ட்டும் எப்படி அந்த இடத்துல லிங்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து அது வந்து கீர்த்திகளுடைய காலத்தில் நடக்கக்கூடிய வேற ஒரு கதாபாத்திரத்தை பத்தின வேற ஒரு 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 எபிக் ஒரு சின்ன எபிசோடு. அது ஒரு ஒரு அரை பக்கம் 3/4 பக்கத்துக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு எபிசோடுக்குள்ள வேற ஒரு விதமான பொறாமையும் காமத்தோட சேர்ந்த வேற ஒரு விதமான பொறாமையும் எப்படி ஒருத்தரை உடைமையாக்குறது, காமம் ஒரு ஒரு பெண்ணை எப்படி உடைமையா கருதக்கூடிய ஒரு ஒரு இடத்துக்கு அதை கொண்டு போகுது, அதுல எப்படி ஒரு பவர் ஸ்ட்ரகிள் உருவாகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இப்ப ஜஹாங்கீருடைய எபிசோட்ல காமம் வந்து மேருனிசாவுக்கும் ஜஹாங்கீருக்கும் நடுவுல நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அக்பருக்கும் ஜஹாங்கீருக்கும் நடுவுல நடந்துகிட்டு இருக்கிறதும் ஒரு விதமான காம போட்டி தான். இவனுக்கும் தாரா சுகோவுக்கும் ஜஹாங்கீருக்கும் நடந்துட்டு இருக்கிறதும் ஒரு விதத்துல காமம் சார்ந்த ஒரு போட்டியா தான் இருக்கும். அது ஒரு இடத்துல இன்ஃபேக்ட் ரொம்ப சட்டிலாவே சொல்லப்படும். தாராசுகோ வந்து தன்னுடைய அம்மா கிட்ட வந்து இடது முலையில பால் குடிச்சிட்டு அந்த குழந்தைய திருப்பி வலது முலையில வந்து இவங்க உட்கார அந்த அம்மா வந்து திருப்பி அடுத்த முலையில வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வரும்போது ஜஹாங்கீர் வந்து அந்த முலையில் காம்புல இருந்து சொட்டக்கூடிய அந்த ஒரு துளி பாலை வந்து அப்படி வருடி அப்படி வாயில வச்சுப்பாரு. அப்போ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சிம்பிள். அது வந்து வேற ஒரு விஷயத்துடைய அங்க நடக்கக்கூடிய வேற ஒரு சின்ன ரைவல்ரியுடைய ஒரு ஒரு சிம்பிள் மாதிரி ஆயிடும். அப்போ அனார்கலியின் மூலமா அக்பருக்கும் ஜஹாங்கீருக்கும் நடக்கக்கூடிய மோதல், அந்த சாப்டருக்குள்ளேயே நடக்கக்கூடிய மோதல், இப்படி ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து அதுக்குள்ள வருவாது. அப்ப காமம் வந்து திடீர்னு அதிகாரத்தோட கனெக்ட். அப்ப ஜஹாங்கீருடைய எபிசோட்ல முகல்களுடைய எபிசோட்ல வந்து காமம் வந்து அதிகாரத்தோட கனெக்ட் ஆகுது. முதல் பகுதியில கீர்த்திகளுடைய பகுதியில காமம் வீரத்தோட கம்பேர் ஆகுது, ஆனரோட கிளப் ஆகுது அப்படின்னா 2வது பகுதியில காமம் வந்து அதிகாரத்தோட கிளப் ஆகுது. 3வது பகுதியில காமம் பொறாமையோட கிளப் ஆகுது. இப்படி வேற வேற பகுதிகள்ல வேற வேற விதமா கிளப் ஆகி இந்த காமம் வந்து வேற வேற விதமா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இப்படி ஒரு பெரிய லார்ஜர் லிங்க் இருக்கு. இப்ப இந்த சாப்டர்களுக்கு நடுவுல இன்னொரு ஃபைனர் த்ரெட்டையும் நம்மளால பார்க்கணும். அந்த ஃபைனர் த்ரெட் வந்து பெண்கள் இந்த சாப்டர்கள்ல எப்படி வந்துகிட்டே இருக்காங்கிறத நீங்க பாருங்க. முதல் பகுதியில வந்து பெண்கள் வந்து தேவலாதேவி வந்து தற்கொலை பண்ணிக்கக்கூடிய எபிசோட்ல பெண்கள் முழுக்க முழுக்க உடைமை. அங்க வந்து பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு தனி ஏஜென்சின்னு ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்து முழுக்க முழுக்க ஆண்களுடைய ஹானருடைய ஒரு லிவிங் பர்சானிபிகேஷனா மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க. அவங்க வந்து தன்னளவுல ஒரு செயலை செய்யறதுக்கோ முன்னேறதுக்கோ வழி இல்லாத ஒரு இடத்துலதான் அவங்க இருக்காங்க. வேட்டைய அந்த சாப்டர்கள் எல்லாத்துலயும் கீழ்த்திகளுடைய சாப்டர்ல, ராஜ்புத்தர்களுடைய சாப்டர்ல, முகல்களுடைய சாப்டர்ல எல்லாத்துலயும் பார்த்தா பெண்கள் பின்னாடியில இருந்து தான் இயக்க முடியும். இப்போ முதல் சாப்டர்ல வந்து முழுக்க அவங்க பின்னாடியே இருக்காங்க. இயக்கமும் ஆண்களே செய்யறாங்க, வேட்டையும் ஆண்களே நடத்துறாங்க. அந்த போர் வேட்டை எல்லாமே ஆண்களே நடத்துறாங்க அப்படின்னா 2வது சாப்டர்ல வந்து பின்னாடியில இருந்து இயக்கக்கூடிய முகல்களுடைய பகுதியில பின்னாடியில இருந்து இயக்கக்கூடிய இடத்துல பெண்கள் இருப்பாங்க. நூர்ஜஹானோ ஜஹனராவோ இவங்க வந்து பின்னாடியில இருந்து அந்த போற ஆண்களை முன்னாடி வெறும் காய்களா நகர்த்தி போற நடத்தக்கூடிய வேற ஒரு இடத்துல வந்து பெண்கள் பின்னாடி இருப்பாங்க. 3வது 4வது சாப்டர்கள் வரும்போது கடைசியா சாராங்கிற ஒரு 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 வேட்டைக்காரியுடைய எபிசோடு வரும்போது கையில துப்பாக்கி எடுத்து தானே வேட்டையாடக்கூடிய இடத்துக்கு சாரா வந்திருக்கும். அவதான் அங்க வந்து பெண்ணா இருந்து வேட்டையாடும். அப்போ வேட்டைங்கிறது ஒரு ஆணுடைய பிசினஸ்ங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அது வந்து கையில துப்பாக்கி எடுத்துட்டு வேட்டையாடக்கூடிய ஒரு பெண்ணுடைய இடம் வரைக்கும் ஒரு ஒரு லைன் ஒண்ணு இருக்கு. அது பெண்களுடைய வேற விதமான பவரை பத்தியும் பேசுது. சாரா அந்த இடத்துல காட்டக்கூடிய பவர், அவளை வந்து திரும்பவும் ஒரு டிபிக்கல் பெண் மாதிரி நினைச்சு அவளை வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கக்கூடிய டேவிட் கிட்ட அவர் ரொம்ப கொடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவனை வந்து யூதன்னு சொல்லி அவமானப்படுத்தி அவனை வெளியேறும். அது ரொம்ப கொடுமையான விஷயம். ஆனா அவ அந்த அதிகாரத்துக்கு கட்டுப்படாத வேற ஒரு எண்டுக்கு போயிட்டான். அவ வந்து இந்த திரும்ப இந்த டிபிக்கல் காதல் கல்யாணம் உடைமை அப்படிங்கிற இடத்தெல்லாம் தாண்டி அவ இப்ப வேற ஒரு இடத்துக்கு போயிட்டான் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த நாவல் முழுக்கவுமே கோபாலகிருஷ்ணன் சாருக்கு அது ரொம்ப கேரக்டரிஸ்டிக்கான விஷயம். இந்த நாவல்லையும் அதை தொடர்ந்து அவர் செய்யறாரு. இந்த நாவல்லையும் முழுக்க முழுக்க பெண்கள் தான் பிரதான கதாபாத்திரம். இந்த நாவல் வந்து ஆண்கள் வந்து பெரும்பாலும் பகடைக்காய்கள் மாதிரி அங்கங்க பயன்படக்கூடிய கதாபாத்திரங்கள் தானே தவிர பெண்களுக்கு இருக்கக்கூடிய மதிநுட்பமும்
அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவும் வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் டெப்த்தும் வந்து பெரும்பாலும் இந்த நாவல்ல வந்து ஆண்களுக்கு அமையறதே இல்லை. அது நேச்சரே அப்படித்தான் போல இருக்கு. அதனால வந்து கதாபாத்திரமா இல்ல, நேச்சரே அது அப்படித்தான் போல இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு அது போயிருது. அப்புறம் இப்படி மூவ் ஆயிட்டே வரக்கூடிய இந்த நாவல்ல வந்து வேற வேற விதமான ரெஃபரன்சஸ்களும் இப்ப அமெரிக்கர்கள்ல செட்டில் ஆன அமெரிக்கர்கள் வந்து அஹ், அங்க இருந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸை வந்து எப்படி ஒடுக்குனாங்க அப்படின்னு ஒரு எபிசோடு. எப்படி அங்க இருக்கக்கூடிய பைசன்களுடைய வேட்டையின் மூலமா பைசன்களை நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொன்று குவிச்சதன் மூலமா அங்க இருந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸை அங்க செட்டில் ஆன ஐரோப்பியர்கள் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி அழிச்சாங்க அப்படின்னு ஒரு எபிசோட்ல ஒரு சட்டிலான ரெஃபரன்ஸ் இருக்கு. இன்னொரு இடத்துல வந்து யூத இனப்படுகொலையை பத்தின ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்ப இதெல்லாம் எதுக்கு ரணஸ்தம்போரை பத்தி சொல்றதுக்கு தானே நாவல், இதெல்லாம் எதுக்கு உள்ள இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் சேரணும் அப்படின்னா, காமம் வேற வேற விதத்துல மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடிய மனுஷனுடைய டீப்பர் பேசர் இன்ஸ்டிங்ஸும் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய குரூரமும் வெளிப்படக்கூடிய வேற வேற விதமான தருணங்கள்ல இதுவும் ஒண்ணு. காமமும் போர் தான், வேட்டையும் போர் தான் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் நாவல்ல நேரடியாவே இருக்கு. அப்ப காமம், வேட்டை, போர் அப்படிங்கிற ஈக்குவேலன்சி வந்து நாவல்ல நேரடியாவே கிரியேட் பண்ணப்படுது. அந்த ஈக்குவேலன்சியை வேற வேற விதத்துல இதுங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, அதிகாரமாக, தந்திரங்களாக. ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தா இதுல இருக்கக்கூடிய புலிகள் வந்து மனிதர்களோட பல இடங்கள்ல மேன்மையான புலிகளா தான் இருக்கு. விலங்குகளா கம்பேர் பண்ணும்போது மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய அழுக்காறு, அவா, வெகுளி, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கீழ்மைகள் எல்லாம் கம்பேர் பண்ணா புலிகள் இயற்கையோட இன்னும் கொஞ்சம் நேர்மையாவே இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல நமக்கு தோணும். இன்னொரு இடத்துல நமக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை, 6 அறிவு வளர்ந்துருச்சுங்கிறதெல்லாம் நம்மளை எந்த விதத்திலையும் மாத்தல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட சமமா ஒரே தராசு தட்டுல வச்சு நிறுத்து பார்த்தா ஒரே அளவுக்கு சமமா இருக்கக்கூடிய இடத்துலதான் நம்ம 2 பேரும் இருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த நாவல் வந்து வேற வேற இடங்கள்ல அதிகாரத்துக்கான இப்போ நூர்ஜஹானுக்கும் ஜஹானராக்கும் மும்தாஜுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஜஹாங்கீருக்கும் நடுவுல நடக்கக்கூடிய அந்த அதிகார டைனமிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அதிகார டைனமிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட நாவலுடைய பிற்பகுதிகள்ல மச்சிலிங்கிற புலி வந்து அவ தன்னுடைய அம்மாவான நூர்ஜஹானை அடிக்கக்கூடிய ஒரு எபிசோடு, நூர்ஜஹானை அடிச்சுட்டு அவளுடைய டெரிட்டரியை வந்து மச்சிலிங்கிற புலி கைப்பற்றக்கூடிய ஒரு எபிசோடு. அப்ப இந்த எபிசோடுக்கு கிட்டத்தட்ட இங்க முகல்களுக்கு நடுவில் நடந்துட்டு இருந்த மனித எபிசோடுக்கு சமமான மிரர் எபிசோடு தான் அங்க நடக்குது. அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அப்புறம் இங்க தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றணும்னு நினைக்கிற அரசர்கள் மாதிரி, போர்கள் மாதிரியே, இதுல மனிதர்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய மோதல் மாதிரியே அங்க வந்து புலிகளுக்கு நடுவுலையும் தங்களுடைய குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக, தங்களுடைய வம்சாவளியை காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாமே பேரலா நடந்துட்டே இருக்கு. இப்ப இந்த ஈக்குவேலன்சி தான் இந்த நாவலை வந்து ஒரு பிரமாதமான கிளாசிக்கல் பிக்ஷனா மாத்துது. இல்லைன்னா இது வெறும் டாக்குமெண்ட்ரி தான், இது வெறும் டாக்குமெண்ட்ரி கிடையாது. அப்புறம் இந்த நாவலுக்குள்ள கம்யூனிட்டிகளுடைய வரலாறு அப்படிங்கிறது எனக்கு பேசி பேசி தீராத ஒரு சமாச்சாரம். இதுல வந்து தலைமுறைகள் தோறும் வரக்கூடிய மிருகங்கள் மட்டுமல்ல, தலைமுறைகள் தோறும் வரக்கூடிய மனிதர்களும் இருப்பாங்க. இப்ப முதல் சாப்டர்ல நாம பார்க்கக்கூடிய இந்த ரணஸ்தம்பபுராவை ஸ்தாபிக்கக்கூடிய ஜெயன் சௌஹானுடைய வம்சத்துல வரக்கூடிய வேற வேற ஆட்கள், அமீரா சௌஹான் வரைக்குமான ஆட்களை நம்ம பார்த்துட்டு திரும்பவும் 2வது பகுதியை ஓபன் பண்ணுவோம். அதுல ரவீந்திர சௌஹான் வரும். ரவீந்திர சௌஹான், ஜெயன் சௌஹான் தான் இந்த காட்டை அழிச்சு அங்க ரணஸ்தம்பபுராங்கிற கோட்டையை உருவாக்கி அந்த கோட்டையை மூலமா அந்த புலிகளை வேட்டையாடக்கூடிய அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் அதிகாரத்துக்குள்ள, இயற்கை கிட்ட இருந்து மனிதர்களுடைய அதிகாரத்துக்குள்ள, கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர. ஆனா அவனுடைய வம்சத்துல வந்தவனா தன்னை சொல்லிக்கக்கூடிய ரவீந்திர சௌஹான் வந்து திரும்பவும் மனிதர்கள் கிட்ட இருந்து இந்த மிருகங்களையும் காட்டையும் காப்பாத்தி திரும்பவும் இந்த புலிகளை காப்பாத்துறதுக்காக, வேட்டையில இருந்து புலிகளை காப்பாத்துறதுக்காக அவன் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் டைகர்ங்கிற இந்தியன் சென்சஸை பத்தி உங்களுக்கு தெரியல, அந்த ப்ராஜெக்ட் டைகருடைய ஒரு ஒரு முக்கியமான பகுதியா ரவீந்திர சௌஹான் இருக்கான். அவன் தான் வந்து புலிகளை சரியா எண்ணக்கூடிய முறையை வந்து கண்டுபிடிக்கிறான், ஒரு புதிய முறையை கண்டுபிடிச்சு அதன் மூலமா புலிகள் தொடர்ந்து சட்டத்துக்கு புறம்பா வேட்டையாடப்படுதுங்கிறத கண்டுபிடிச்சு அதை எக்ஸ்போஸ் பண்றான். புலிகளை காப்பாத்துறதுக்கும் அந்த வேட்டை சமூகங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கும் அவங்க முயற்சி பண்றாங்க. அப்புறம் இந்த நாவலை பத்தி நான் சொல்லும்போது இதுல பகதூர் சிங்னு ஒரு கதாபாத்திரம் 2வது பகுதியில வந்து ரணஸ்தம்பபுரா வந்து ஒரு புலிகள் சரணாலயமா ரணஸ்தம்போரா மாத்துறாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த எபிசோட் நடக்கும்போது அந்த பகதூர் சிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு பெரிய ஃபாதர் ஃபிகர் மாதிரி, ஒரு பெரிய தந்தை ரூபமா வந்து நின்று அந்த மொத்த காட்டையும் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல எடுத்து அந்த அந்த காட்டையை மொத்தமா மறுசீரமைப்பு செய்யறாரு. ஆனா அவர் அதை செய்யும் போது அவருக்கு எவ்வளவு மேன்மைகள் இருக்கோ, அவர் அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்த பழங்குடிகளை, அந்த காட்டை நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்த பழங்குடிகளை அங்கிருந்து வெளியே அனுப்புறாரு. பல தலைமுறைகளா இந்த நாவலுடைய தொடக்கத்துல
ரணஸ்தம்பபுராங்கிற கோட்டை உருவாகிறதுக்கு முன்னாடி அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த போலாக்கள்ங்கிற சமூகத்தை அந்த மொத்த காட்டை விட்டு வெளியே அனுப்புறாரு. அந்த காட்டை விட்டு அவங்கள வெளியே, அவங்களுக்கு காலங்காலமா தெரிஞ்சதெல்லாம் காட்டுக்குள்ள இருக்கிறதும் வேட்டையாடுறோம். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்லயும் ராஜாக்கள் வருவாங்க, வெள்ளைக்காரங்க வருவாங்க, யார் யாரோ அது வேட்டையாடுவாங்க. ஆனா அவங்க யாருமே வேட்டையாடல. உண்மையில வேட்டையாடுறவங்க அங்க இருக்கக்கூடிய போலாக்கள் தான். அந்த போலாக்கள் தான் அந்த புலிகளை சரியா கணிச்சு, அதுங்க எங்க இருந்து வரும், எப்படி வரும்னு கணிச்சு, அதுங்களுக்கான ட்ராப் செட் பண்ணி அந்த வேட்டையை நடத்துறது அவங்க தான். இவங்க கையில ட்ரிகர் இருக்கு, அவ்வளவுதான். அந்த போலாக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வேட்டை தான். அவங்க தலைமுறை தலைமுறையா பல ஆயிரம் வருஷமா அதைத்தான் செஞ்சுட்டு வராங்க. அவங்க போர்க்குடிகளா இருந்து வேட்டைக்காரர்களா மாறணும். ஆனா திடீர்னு ஒரு நாள் அரசாங்கம் வந்து வேட்டையை வந்து சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு தடை செஞ்சது. பகதூர் சிங் வந்து, ஃபத்தே சிங் ராத்தோர்ங்கிற உண்மையான கதாபாத்திரத்தை மையமா வச்சு எழுதப்பட்ட பகதூர் சிங் வந்து அவங்கள மொத்தமா காட்டை விட்டு வெளியே அனுப்புறாரு. அந்த காடு தான் அவங்களுடைய நம்பிக்கையா, அவங்களுடைய பூமியா, அவங்களுடைய மத நம்பிக்கைகள் சார்ந்து, எல்லாவித பண்பாட்டு நம்பிக்கைகள் சார்ந்து எல்லா விதத்திலயும் இருக்கு. அவங்கள மொத்தமா கிராமம் கிராமமா அங்கிருந்து வெளியே அனுப்புறாரு. அவங்க அங்கிருந்து வெளியே அனுப்புறதுனாலதான் அவங்க வந்து வெறும் போலாக்களா இருந்தவங்க மொகியாக்கள் அப்படிங்கிற ஒரு, அவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன குரூப்பா, மொகியாங்கிற ஒரு சின்ன குரூப்பா மாறி இருக்காங்க. ஆனா அந்த மொகியாக்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பா வேட்டையாடக்கூடிய கிரிமினல் ட்ரைப்ஸா மாறுறது வந்து பகதூர் சிங் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவால தான். பகதூர் சிங் வந்து அதை நல்லதுக்காக தான் செய்யறாரு. ஆனா அது வெறும் நல்லதை மட்டும் உருவாது, அதோடைய ஒரு பிளிப் சைடும் அதுல உருவாகுது. இவங்களை கிரிமினல்ஸா மாத்துறதுல அவருக்கு ஒரு பங்கு இருக்கு. அப்ப இதை சரின்னு சொல்றதா தப்புன்னு சொல்றதா அப்படின்னு ஒரு ஒரு ஜட்மெண்ட் அந்த மொத்த சிஸ்டம் மேல நம்ம உருவாக்கு. அது பகதூர் சிங்கிற ஒரு வெறும் ஒரு ஆள் இல்லை, பகதூர் சிங்கும் அந்த மொத்த சிஸ்டத்துடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ஆயிடுறாரு. அவர் வந்து இந்த விஷயத்த செஞ்சது சரியா தப்பான்னு ஜட்ஜ் பண்ண முடியாத வேற ஒரு இடத்துக்கு போயிடும். காடு மாதிரி இயற்கை மாதிரி விஷயங்கள்ல சரி தப்புக்கு இடமே கிடையாது. சரி தப்பெல்லாம் மனித தர்க்கங்கள் சார்ந்தது. அங்க வந்து காட்டுக்கு வந்து இருக்கிறதெல்லாம் வந்து உயிரியல் நியதிகள் மட்டும்தான். அங்க சரி தப்புக்கான தர்க்கபூர்வமான அடிப்படைகள் எதுவுமே கிடையாது. அப்ப பகதூர் சிங்குடைய செயலையும் நம்ம அப்படித்தான் ஜட்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்க வெளியே வந்து முக்கியாக்களா மாதிரி கிரிமினல் ட்ரைப்ஸா மாறாங்க. கிரிமினல் ட்ரைப்ஸா மாறுறவங்க எந்த ரவீந்திர சௌஹான், எந்த ஜெயந்த் சௌஹான் வந்து இந்த போலாக்களை முதல்ல காட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அந்த இடத்துல ஒரு கோட்டையை உருவாக்கினானோ, அவனுடைய வம்சத்துல வந்த ரவீந்திர சௌஹான் வந்து அவங்கள ரிஃபார்ம் பண்ணி அவங்கள திரும்பவும் சரியான குடிமக்களா மாத்துறதுக்கான, சட்டத்துக்கு உட்பட்ட குடிமக்களா மாத்துறதுக்கான, அவங்களுடைய புனர்வாழ்வுக்கு உதவக்கூடிய ஒரு ஒரு செயல்களை செய்யறவனா ரவீந்திர சௌஹான் மாறும். அப்போ அது ஒரு பெரிய கேரக்டரா இருக்கு. அது வந்து தலைமுறைகள் தாண்டி வரக்கூடிய ஒரு ஒரு கேரக்டரா இருக்கு. அப்போ அந்த அந்த கேரக்டர் ஆர்க்கும் இதுக்குள்ள இருக்கு. அப்ப தலைமுறைகள் தோறும் வரக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு. இதுல வந்து இந்த சாராங்கிற பெண்ணை பத்தி சொன்னாலே அந்த எபிசோட்ல வந்து ஜக்ரு அப்படின்னு ஒரு போலா ஒருத்தன் வரும். இந்த ஜக்ருங்கிற போலா தான் வந்து சாராவுக்கான சாராவுக்கும் டேவிடுக்குமான வேட்டை ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய போலாவா இருக்கு. அந்த ஜக்ரு வந்து சாரா கிட்ட பேசும்போது தன்னுடைய குழந்தைய பத்தி சொல்றா, தன்னுடைய பெண் குழந்தைய பத்தி சொல்லி, சமேலிங்கிற தன்னுடைய பெண் குழந்தைய பத்தி சொல்லி அவளை வந்து இங்கிலீஷ்ல படிக்க வைக்கணும், அதுக்காக தான் அவளை வந்து அஜ்மீர்ல தங்க வச்சிருக்கேன், அவளும் இங்கிலீஷ்ல படிச்சு உங்களை மாதிரி இங்கிலீஷ்ல பேசி இங்கிலீஷ்ல ஸ்கர்ட் எல்லாம் போட்டு அவ வந்து மாடர்னா மாறணும் அப்படின்னு அவன் ஒரு ஆசையை சொல்றான். அவன் அங்க இருக்கக்கூடிய பழங்குடி, அவன் அந்த வேட்டைக்காக அங்க வரக்கூடிய அப்ப இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் ராஜவம்சத்துக்கு வேலை செய்யக்கூடிய கடைமட்ட ஊழியன். அந்த கடைமட்ட ஊழியன் வந்து தன்னுடைய மகளுக்கு அப்படி ஒரு கனவை காண்றான். அவன் கண்ட கனவு, அவன் இந்த கனவை காண்றது 1911 கிட்ட. அவன் கண்ட கனவு நனவாகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட அவன்ல இருந்து ஒரு 4-5 தலைமுறை தாண்டி வந்து ஒரு ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை தாண்டி வந்து அது வந்து அங்கிதா அப்படிங்கிற பெண்கிட்ட நினைவாகுது. அங்கிதா வந்து லட்டு போலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு லட்டு முக்கியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு கதாபாத்திரத்துடைய, அவன் வந்து ஃபத்தே சிங் ஐ மீன் பகதூர் சிங் வந்து அந்த காட்டை சீரமைக்க தொடங்கும் போது அவர் கூட இருக்கிறவன். அந்த காட்டை சீரமைச்சு ஒரு புலிகள் சரணாலயமா மாற்றும் போது பகதூர் சிங் கூடயே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெவல் ஆட்கள்ல ஒரு ஆள் வந்து லட்டு முகியா. அந்த லட்டு முகியா வந்து அவனுடைய அவனுடைய பேத்திக்கு தான் வந்து இந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு ஒரு கைடா, ஒரு ஃபாரஸ்ட் கைடா ஜீப் ஓட்டக்கூடிய வேலை கிடைக்கும். அவ வந்து அந்த காட்டுல இருக்கக்கூடிய பறவைகளை பத்தின ஒரு எக்ஸ்பர்ட்டாவே இருக்கா. அவ வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா அங்க வரக்கூடிய எல்லா டூரிஸ்டுகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய பறவைகளை காட்டுறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கு. அவதான் முதல்ல படிச்சு அந்த இடத்துக்கு வர முடியும். இந்த கனவை கண்டவன் ஜக்ரு போல. அவன் வந்து இவளுக்கு ஒரு 3 தலைமுறை முன்னாடி இருக்கிறவன். அந்த 3 தலைமுறையுடைய கனவு வந்து கடைசியில இவகிட்ட வந்து நிக்குது. அதே மாதிரி மொய்தீன்னு யானை ஓட்டக்கூடிய, யானை ஒரு பிரமாதமான யானை பாகனா இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய வேட்டையாடுறவங்களுக்காக யானைகளை ஓட்டி கொண்டு போகக்கூடிய மொஹிதீனுடைய பேரை நவாஸுங்கிற ஜீப் டிரைவரா அங்க இருக்கக்கூடிய
மோஸ்ட் சாட் ஆஃப்டர் வெள்ளக்காரங்களால மோஸ்ட் சாட் ஆஃப்டர் ஜீப் டிரைவரா மாறக்கூடிய ஒரு இடமும் இருக்கும். அது நவாஸ் தான் வந்து அங்க இருக்கிற மிக முக்கியமான ஜீப் டிரைவரா கைடா மாறும். அப்போ இப்படி தலைமுறைகளுக்கான எப்படி புலிகளுக்கு நடுவுல தலைமுறைகளுக்கான ஆர்க் இருக்கோ, மச்லிங்கிற வர்றதுக்கு முன்னாடி நூர்ஜஹான், நூர்ஜஹான்ங்கிற வர்றதுக்கு முன்னாடி அஹ், சுபுத்ரி, மைத்திலி, இப்படி மித்திலா, இப்படி பல தலைமுறைகளை தாண்டி எப்படி மச்சிலி நம்ம கண்ணு முன்னாடி வராலோ, எப்படி மச்சிலிக்கு அப்புறம் வந்து அவளுடைய வம்சாவளி வந்து திரும்பவும் வேட்டையை தொடருதோ, அதே மாதிரி மனிதர்கள்லயும் இப்படி ஒரு ஒரு பெரிய தலைமுறைகளுக்கு நடுவுல லிங்க் நடந்துட்டே இருக்கு. அவங்களுக்குள்ள உறவுகள் வந்து வந்து போய்கிட்டே இருக்கு. இதனாலதான் இது வந்து ஒரு முழு சாகா நாவலா இருக்கு. இது வந்து இவ்வளவு பிரமாதமான ஒரு சாகா நாவல், இவ்வளவு பர்ஃபெக்டா இந்த ரிலேஷன்ஷிப்ஸை உருவாக்குறது வந்து ஒரு நாவலை எழுதுறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம். அதுல வந்து இது ஏன்னா கொஞ்சம் பெசகுனாலும் நீங்க எங்கேயோ எழுதின கதாபாத்திரத்துடைய பேரை ஒரு இடத்துல மாத்தி எழுதிட்டீங்கன்னா இது வேற கதாபாத்திரம், வேற தலைமுறை, வேற ஒரு இடத்துக்கு போயிடும். அப்போ இப்படி ஒரு பெரிய ஒரு டைமை பத்தின ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாலும், நாவல்ங்கிறது காலத்துடைய கலை தான். அப்ப டைமை பத்தின ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த செய்யறது வந்து சாத்தியமாகும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த நாவல் வந்து புலிகள் ஆரம்பிச்சு மச்சிலியுடைய இறப்புல முடிஞ்சிருந்தா கூட இந்த நாவல் வந்து ரொம்ப சாதாரண ஒரு 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 இடம். அது வந்து ஏன்னா மச்சிலிங்கிறதான் இதோடைய பிரதானமான புலி, பிரதானமான கதாநாயகி அளவுக்கு முக்கியமான புலி அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா, அவளுக்கு அப்புறமும் அது தொடருது அப்படிங்கிறதுதான் இந்த நாவலுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். மச்சிலியுடைய மரணத்தோட இந்த சாப்டர், இந்த நாவல் முடியாது. இந்த நாவலுடைய முடிவுல மச்சிலி இறந்ததுக்கு அப்புறம் அவளுடைய வம்சாவளியில வரக்கூடிய இன்னொரு புலி வந்து முதல் வேட்டையை ஆடிடுச்சு அப்படிங்கிற செய்தியோட அந்த நாவல் வந்து முடியும். அப்போ இது காலாதீதமா இருக்கக்கூடிய ஒரு இயற்கையுடைய பெரும் நியதி. இது வந்து மனிதர்களுக்கு தான் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு தலைமுறைகளும் அங்கங்க ஆரம்பிச்சு அங்கங்க அஸ்தமிக்கக்கூடிய, இதுல ராஜ்யங்கள் வருது மாறுது. சல்தனேட் இருந்தது, அதுக்கப்புறம் முகல்கள் வந்தாங்க, வெள்ளைக்காரங்க வந்தாங்க, அமெரிக்கர்கள் வந்தாங்க, சுதந்திர இந்தியா வந்தது, சுதந்திர இந்தியாவில பல அரசாங்கங்கள் வந்தது. இது எல்லாம் வரும் போகும். ஆனா காலாதீதமான இயற்கைங்கிறது இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு தொடரக்கூடிய ஒரு பெரும் விஷயம், ஒரு பெரும் நியதி. அப்ப அந்த காலாதீதமான இயற்கையுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி மச்சிலி மாறக்கூடிய இடங்கிறது அவளுடைய மரணத்துக்கு அப்புறமும் கூட அந்த காடு வந்து தொடருது, அவளுடைய தலைமுறைகள் தொடருது, அந்த காட்டுடைய நீதி தொடருது அப்படிங்கிற இடத்துல இந்த நாவல்ல வந்து ரெண்டாவது பகுதியான அந்த மாடர்ன் பார்க்லயும் வந்து நான் முதல்ல சொன்ன முதல் பகுதியை வச்சு நான் அதுல மேன்மைகள் கீழ்மைகள் வெளிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொன்னேன். ரெண்டாவது பகுதியிலேயே அதுக்கு சமமான எடுத்துக்காட்டுகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ அதுல அருண் தாக்கூர்ங்கிற கதாபாத்திரம் வந்து அவனை புலி அடிச்சு அவனுடைய முகத்துடைய ஒரு பகுதி வந்து டிஸ்பிகர் ஆயிடும். ஆனா அருண் தாக்கூர் வந்து அதுக்கு முன்னாடி அந்த காட்டுல இருக்கணுமா போகணுமான்னு ஒரு ஒரு சந்தேகத்தோடய இருக்கக்கூடியவன், அந்த புலி அடிச்சதுக்கு அப்புறம் இனிமே இந்த காடு தான் என்னுடைய இடம் அப்படின்னு முடிவு பண்ணி முழுக்க முழுக்க அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமா மாறும். அதே மாதிரி வரக்கூடிய ஒரு டூரிஸ்ட், அது வந்து அந்த காட்டுடைய மேன்மையை பத்தி அவனும் ரவீந்திர சௌஹானும் பகதூர் சிங்கும் வந்து அந்த காட்டுடைய மேன்மையுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருந்தா, அதுல வரக்கூடிய டூரிஸ்ட் ஒருத்தர் ஒரு ஒரு சின்ன எபிசோட்ல வந்து நீங்க புளியை காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்து புளியை காட்டவே இல்லை, நீங்க என்னமோ பறவையெல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க, நான் வந்து புளியை பார்க்கத்தான் வந்தேன்னு சொல்லி சண்டை போடக்கூடிய ஒரு டூரிஸ்ட் வரும். அப்ப அங்கிதா, அந்த லட்டு போலாவுடைய பேத்தியா வரக்கூடிய அங்கிதா சொல்லக்கூடிய, இது என்ன ஜூவா, நீங்க நினைச்ச நேரத்துக்குலாம் வந்து புளியை காட்ட முடியாது, இங்க வந்து காடுங்கிறது வெறும் புலி மட்டும் கிடையாது சார், காடுங்கிறது அதை தாண்டின வேற பெரிய எக்கோசிஸ்டம் அது அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அப்போ அது வந்து நம்மளுடைய பெட்டினஸ் உடைய இன்னொரு குட்டு. அது வந்து காலம் மாறிடுச்சு எல்லாம் மாறிடுச்சுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா நமக்குள்ள இருக்கிற பெட்டினஸ் அப்படியேதான் இருக்கு. எப்படி இயற்கை காலாதீதமானதோ மனித அகமும் காலாதீதமானது. அப்போ இந்த கால மாற்றங்கள் புறவயமான சூழல்களுடைய மாற்றங்கள் எல்லாத்துக்கும் அப்பால மெட்டபரா இருக்கக்கூடிய நம்முடைய அகமும் அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த இயற்கையும் காலாதீதமாக இருக்கு. அந்த ரெண்டு காலாதீதத்தையும் கிளப் பண்ற இடத்துலதான் இந்த நாவல் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய கிளாசிக் வெளியே வந்து அடையுது. இப்போ இப்படி சொல்லி இதை நான் வந்து நிறைவு செஞ்சேன். இப்போ இந்த நாவலுக்கு முன்னாடி தமிழ்ல வந்து காட்டை பத்தி எழுதப்பட்ட நாவல்கள் இருக்கு. இப்போ ஒரு டொமஸ்டிகேட்டட் ஃபாரஸ்ட்டை பத்தி எழுதப்பட்டது சாகந்தசாமியுடைய சாயாவனம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் உண்மையாவே காட்டை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா விரிவா எழுதப்பட்ட நாவல்னா ஜெயமோகனுடைய காடு இருக்கு. இதுங்க எல்லாமே இருக்கு. அப்புறம் தெலுங்குல கேசவ ரெட்டி எழுதி மொழிபெயர்த்து தமிழுக்கு வந்து ரொம்ப பிரபலியமான அவன் காட்டை வென்றான்கிற நாவல் இருக்கு. இதுங்கெல்லாம் இருக்கு. ஆனா இதுங்க எல்லாமே அதனுடைய டெரிட்டரிக்குள்ள ரொம்ப லிமிட்டடான, அதுங்க எல்லாமே வந்து ஒரு உருவகமா சொல்லணும் அப்படின்னா அதுங்க எல்லாமே சின்ன சின்ன டெரிட்டரியை போட்டு வாழக்கூடிய சின்ன சின்ன விலங்குகள்.
அதுங்க எல்லாமே தங்களுடைய லிமிட்டுக்குள்ள அடங்கு. இப்போ ஜெயமோகனுடைய காடு வந்து மிக விரிவான வர்ணனைகளை கொண்டது. ஆனா அது ஒரு 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 கற்பனை காடு. அது வந்து காடு இல்ல அதோடைய ஃபோக்கஸ். அது வேற ஏதோ ஒரு இடத்துல கவிதையுடைய, காமத்துடைய வேற ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய வேற ஒரு கற்பனை காட்டுடைய இடம் அது. அப்போ அதுங்க எல்லாமே தங்களுடைய லிமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டெரிட்டரி. வேங்கை வளம்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல காடுகளை பத்தி எழுதப்பட்ட நாவல்களுக்கு நடுவில் ஒரு புலி. அதுதான். அது வந்து பல கிலோமீட்டர்களை உம், ஒரு ஒரு பெரிய களத்தை வந்து பெரிய காலத்தை வந்து தன்னுடைய டெரிட்டரியா கொண்ட ஒரு பெரிய புலியுடைய ஆட்சி. அப்போ இவ்வளவு பெரிய கிளாசிக் நாவலுக்கு கிடைக்க வேண்டிய அளவுக்கு கவனம் தமிழ்ல இது வரைக்கும் கிடைக்கல. இது அவ்வளவு பிரபலமான நாவல்லாம் கிடையாது. அவ்வளவு பிரபலமாலாம் இது இங்க வாசிக்கப்படல. வாசிக்கப்படும் நான் நம்புறேன். சம்வேர் டவுன் த லைன் நம்ம இந்த நாவலை கண்டுபிடிப்போம் நான் நம்புறேன். நான் ஏற்கனவே இருந்த ஸ்பீச்லையும் சொல்லியிருந்தேன், இங்கேயும் அதை திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்றேன். ஒருவேளை இது ஆங்கிலத்துல எழுதப்பட்டிருந்தா இந்த நாவலுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிசப்ஷன் வந்து வேற என்னவோவா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. அந்த அளவுக்கு கிடைக்கல. அதனாலதான் திரும்ப திரும்ப வேற வேற இடங்கள்ல வேற வேற ஃபோரம்ஸ்ல இந்த நாவலை முன் வச்சு பேசணுங்கிறதுல நான் ரொம்ப தீவிரமா இருக்கேன். இதுக்கப்புறமாவது இந்த நாவலுக்கு வந்து அப்படி ஒரு கவனம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி. நன்றி விக்னேஷ் அவர்களே. ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் வந்து இந்த நாவலை பற்றி மிக நுணுக்கமாக பேசியிருக்கீங்க. முக்கியமாக என்னை போன்றவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், இளைய தலைமுறை வந்து இந்த அளவுக்கு தீவிர இலக்கியத்தின்பால் ஆர்வமும் அர்ப்பணிப்பும் கொண்டு இருக்கிற ஒரு இளைய தலைமுறை தமிழ்நாட்டில் உருவாகி வருவது என்னுடைய பிரதிநிதியாக உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் சொல்கிற கருத்துக்களில் வந்து நீங்கள் அத்தாரிட்டி இல்லைன்னு சொன்னாலுமே அந்த கருத்துக்களில் சிலருக்கு உடன்பாடு இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் வேற விஷயங்கள், இரண்டாம் பட்சம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாவலை, ஒரு 650 பக்கங்களுக்கு மேற்பட்ட நாவலை படித்து அதனுடைய பல்வேறு பகுதிகளை நீங்கள் புரிந்து கொண்ட விதமாக அதை உதாரணங்களோடு எடுத்து இவ்வளவு நேரம் பேசுறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். நீங்கள் இதை வந்து தொடர்ந்து செய்யணும். தமிழ்நாட்டில் எப்பவுமே நம்ம குறைவாக இருந்தாலும் கூர்மையாக இருக்கிறோம் ஜெயகாந்தன் சொல்லுவார். அந்த மாதிரி தீவிர வாசிப்புக்கும் தீவிர இலக்கியத்துக்கும் கூட்டமும் பார்வையாளர்களும் குறைவாக இருந்தாலும் உங்களை போன்றவர்கள் இதை செய்வது ஒரு புதிய தலைமுறை வந்து இலக்கியத்தினுடைய விலக்கை முன்னெடுத்து நடத்துகிறதுங்கிற நம்பிக்கையை வெளிநாட்டில் இருக்கிற எங்களை போன்ற சிலருக்கு கொடுக்குது. உங்கள் உரையை பற்றி நான் பின்னாடி சில குறிப்புகள் எடுத்திருக்கிறேன். பொதுவாக இந்த உரையின் இறுதியில் திறனாய்வாளர் பேச்சை தொகுத்து சொல்லுவோம் கேள்வி பதிலுக்கு முன்னாடி. அப்போ தொகுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எழுத்தாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை இந்த நாவல் குறித்தும் உங்கள் உரை குறித்தும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் வீடியோ வரலையா? வரல. ஒரே நிமிஷம். இப்போ சாரி, ஒரே நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க. வீடியோ வரலையே, ஒரே நிமிடம். என்ன செட்டிங்ஸ் மாத்தினேன்? ரைட், நான் பேசுறேன். வீடியோ பத்தி பேசுங்க. இப்போ யோசிக்க பரவாயில்ல வேணாம். பரவாயில்ல, பேசுங்க. ஆமா. விக்னேஷ் விக்னேஷ் ஹரிஹரன் இந்த நாவலை பற்றி ஏற்கனவே நிறைய தடவை நாங்கள் நேரில் உரையாடி இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த இதில் அண்ணா நூற்றாண்டு விழா அந்த நூலகத்தினுடைய ஒரு கூட்டத்திலையும் பேசினாரு. இப்போ இன்னும் விரிவாக பேசியிருக்காரு. இதுக்கப்புறம் நாவலை பற்றி நான் சொல்றதுக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சில விஷயங்கள் இந்த நாவலில் இவ்வளவு 500 பக்கங்கள்ல இருக்கக்கூடிய இந்த நாவலை இந்த ரெஃபரன்சஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய லேயர்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா, பல தளங்கள்ல இந்த நாவல் வந்து இருக்கு. இந்த லேயர்ஸை கண்டுபிடிச்சு படிக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய சவால் தான். ஏன்னா எண்ணற்ற கதாபாத்திரங்கள் இருக்கு. இப்போ அவர் சொல்லும் போதே வந்து
கதாபாத்திரங்களுடைய எண்ணிக்கையை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு கதாபாத்திரங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு 50 பக்கத்துக்கும் மாறிட்டே இருக்கும். அந்த சூழல் மாறிட்டு இருக்கும், கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் மாறிட்டு இருக்கும். பின்னாடி வரும்போது அப்படித்தான். இவ்வளவு கதாபாத்திரங்களையும் ஒரு கோர்வையா இணைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால். ஏன்னா இந்த தலைமுறைகள் தாண்டி இந்த அதிகாரம் அல்லது இந்த ஆம், போர் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பிரம்மாண்டமான காட்டுக்குள்ள எப்படி நிகழுது அப்படிங்கிறத உருவாக்கி காட்டணுங்கிறக்காக தான் இதை பண்ணும். அதாவது மெட்டாஃபாரிக்கலா அவர் சொன்ன மாதிரியான ஒரு விஷயம் தான். மனித மனம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஷேட்ஸோட, எவ்வளவு குரூயல்ட்டியோட அல்லது எவ்வளவு மேன்மையோட எல்லா தன்மைகளோட எப்படி திரும்ப திரும்ப இந்த வரலாறு தோறும் நிகழ்ந்துட்டே இருக்கு. ஒரு பெரிய காலகட்டத்தில் ஒரு பெரிய அஹ், வனத்துக்குள்ள அதை பேக்ரவுண்டா வச்சு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. இது இதனுடைய தொடக்கம்னு பார்த்தா மச்சிலி தான். மச்சிலியை ஒரு சுற்றுலாவின் போது அந்த மச்சிலியை பற்றி கேள்விப்பட்டு அதை தொடர்ந்து அதை பற்றி படித்து அதை பற்றி எழுத தொடங்கின நாவல் தான் அது. ஆனால் மச்சிலி மட்டும் சொல்லப்போனால் அதுக்கு நிறைய நம்மக்கிட்ட வீடியோ இது யூடியூப்பில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமான டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் மச்சிலியை பற்றி பண்ணியிருக்காங்க. பிரமாதமாக, அதாவது அது பிறந்ததுலேருந்து அதனுடைய இறப்பு வரைக்கும் அதை மட்டுமே ஃபாலோ பண்ண ஆட்களுடைய பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக இருக்கும். என்னுடைய நாவலுக்கும் நிறையா அது உதவிச்சு. ஆனால் அதை மட்டும் நம்ம பண்ணுறது வேலை இல்லை அப்படிங்கறக்காக தான் வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான காடு, அதில் வந்து மச்சிலிங்கிற ஒரு புலியினுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்கும், ஏன் வந்து அதை அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணாங்க, அதனுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அது என்ன மாதிரியான ஒரு லெகசியை வந்து அந்த காட்டில் உருவாக்கியிருக்கு அப்படின்னு தெரியணும்னா அதுக்கு இவ்வளோ பெரிய பின்புலம் தேவைப்படுது. அப்போ மச்சிலி அப்படிங்கிறது வந்து ஒரு வெறுமனே இவ்வளவு அதிகமாக படம் எடுக்கப்பட்ட புலி அல்லது அது அதிக வருமானத்தை ஈட்டிய புலி அப்படிங்கிறதோட வந்து நிற்காம அதனுடைய முக்கியத்துவம் வந்து என்ன மாதிரியான பின்னணியிலிருந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக தான் அதை 2 பகுதிகளாக எடுத்துட்டு அதில் இவ்வளவு தரப்புகளையும் சொல்ல வேண்டியது. ஏன்னா ஒரு காடுன்னா அதில் வந்து ஒரு தரப்பு மட்டும் கிடையாது. அந்த காட்டினுடைய உருவாக்கத்தினுடைய பல்வேறு முகங்கள், பல்வேறு கோணங்களையும் காட்டணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு கதாபாத்திரங்களோட இவ்வளவு பகுதிகளோட இதை வந்து விரிவாக எழுத வேண்டிய தேவை இருந்தது. எனக்கு முக்கியமாக என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வரைக்கும் மணல் கடிகையோ, அம்மன் நெசவோ, மனைமாச்சி இதெல்லாமே எழுதப்பட்டது போதும். ஒரு குடும்ப உறவுகள் அல்லது ஆண் பெண் உறவு சார்ந்த நாவல்களை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கும். விழுந்துற அதை பற்றி, ஆண் பெண் உறவுகளை பற்றி எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேக் இருந்தது. அப்போ அதிலிருந்து என்ன நானே வெளியே கொண்டு வரணுங்கிறக்காக தான் குட்டியா மாயப்புன்னகை அப்படிங்கிற ஒரு குறுநாவலை எழுதி பார்த்தேன். புகழ்பெற்ற அந்த ஓவியத்தை ஓவியத்தை திருட்ட பின்னணியை வச்சு ஒரு 80 பக்கத்தில் ஒரு குறுநாவல் எழுதி பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்போ அது கொடுத்த நம்பிக்கையின் பேரில் தான் இப்படி ஒரு தமிழ் நிலம் சாராத, தமிழ் கதாபாத்திரங்களே இல்லாத ஒரு நிலத்தை வச்சு எழுதணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மச்சிலி ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அப்போ இவ்வளவு ஒரு வரலாறு, சமூகம், அப்புறம் வந்து இந்த காடு, புலிகள் இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கின ஒரு நாவல் எழுதுறது மூலமாக என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணி பார்த்ததுல என்னளவில் ரொம்ப திருப்தியாக இருந்தது. சரி, நாம் வந்து திரும்ப குடும்ப நாவல்கள் மட்டும்தான் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த வேங்கை நான் கட்டாயமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால இதை வந்து அவ்வளவு தீவிரமாக எழுதினேன். அதுக்கான வாய்ப்பை வந்து இந்த மச்சிலிங்கிற புலியை பற்றின அந்த அறிமுகம் தான் கொடுத்தது. இதில் இருக்கக்கூடிய தகவல்கள், இதில் இருக்கக்கூடிய ஆம், வரலாற்று பின்னணி இது எல்லாமே வந்து வெவ்வேறு பகுதிகளில் டாக்குமெண்ட்டாவோ அல்லது வந்து டெக்ஸ்டாவோ இருக்கக்கூடும் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இணைக்கிறதுன்னு இருக்குல்ல, இது கொடுக்கக்கூடிய புள்ளிகளை இணைக்கணும், அதில் இருக்கக்கூடிய இடைவெளிகளை நாம் வந்து நிரப்பணும். அதுதான் நான் ஒரு புனைவாசிரியர் நான் பண்ணது வந்து இதுதான். இப்போ ரந்தம்பூரை பற்றி கில்ஜியினுடைய ரோல் என்ன, ஜெயந்த் சௌஹானுடைய ரோல் என்ன, அதுக்கப்புறம் பின்னாடி இவங்க வர ஜஹாங்கீர் அவங்கெல்லாம் வரும்போது ஜஹாங்கீர் அந்த காட்டுக்குள்ள வேட்டையாட போனதுங்கிறது ஒரு சின்ன பகுதி தான். நீங்கள் வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் ரந்தம்பூருக்கு போய் இருந்த நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். ஆனால் அதை வச்சு நான் அந்த முகலாய ஆட்சியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இதனுடைய பின்னணியில் சொல்லி பார்க்கறது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களை இந்த நாவலுக்குள்ள செஞ்சு பார்த்தேன்.
அது அதனுடைய வெளிப்பாடு தான் இவ்வளவு பெரிய கேன்வாஸில் இவ்வளவு டீட்டெயில்டான ஒர்க்கை வந்து பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பின்னாடி ப்ராஜெக்ட் டைகர் எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதில் வந்து வரக்கூடியவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, அப்புறம் வந்து அந்த பழங்குடிகள் எப்படி அதை வேட்டையாடக்கூடிய கிரிமினல்ஸாக மாறினாங்க, அவங்கள எப்படி இந்த கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து வெவ்வேறு பல இடங்களில் தகவல்களாகவும் டாக்குமெண்ட்களாகவும் இருக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் ஒரு புனைவுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு பின்னணியில் இதை எப்படி உருவாக்க முடியுங்கிறதா என்னுடைய வேலை. அதுக்காக தான் வந்து இது நிறைய சந்தேகங்கள் கேட்டபோது ஒரு தகவலை எப்படி புனைவா மாத்துறது அல்லது ஒரு டாக்குமெண்ட் எப்படி புனைவா மாத்துறது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும்போது தான் இது மாதிரியான இடைவெளிகளில் எப்படி பொருத்தமாக அதை வைக்கிறது, எந்த பின்னணியில் வைக்கிறதா விக்னேஷ் வந்து பிரமாதமாக அதை வந்து டீகோட் பண்ணியிருந்தார். முழுக்க 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 ஆம், நான் என்னெல்லாம் வேலைகள்லாம் செஞ்சுருக்கணும் அதை முழுக்க டீகோட் பண்ண மாதிரியான ஒரு உரையை தான் வந்து விக்னேஷ் இன்னைக்கு ஆஹ், மிக பிரமாதமாக சொல்லியிருக்காரு. இன்னும் நேரத்தின் காரணமாக தான் அவர் சுருக்கமாக முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கூட நிறைய நாங்கள் பேசியிருக்கோம், நேரில் பேசியிருக்கோம். அந்த வகையில் விக்னேஷுக்கும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிய இந்த சிவகுமார் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஆஹ், சிவகுமார், நீங்கள் வேற ஏதாவது இருந்தால் கேட்கலாம். நன்றி கோபால். நம்ம கலந்துரையாடலுக்கு போகிறதுக்கு முன்னே திறனாளர் ம் பேச்சு உடைய ம் முக்கியமான அம்சங்களை நான் சில ம் குறிப்புகளை எடுத்திருக்கேன். அதை ம் தொகுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. விக்னேஷ் ஹரிகரன் வந்து இந்த மாதிரி இலக்கிய அறிமுகங்களில் ரெண்டு வகையான பேச்சுகள் இருக்குது. ஒன்று அறிமுகம், இன்னொன்று கிரிட்டிக்கல் ஆர் திறனாய்வுன்னு சொல்லி. நான் அறிமுகம் ஏற்கனவே பேசிட்டேன். இது திறனாய்வு என்று ஆரம்பித்து அவர் இந்த நாவலை பற்றி தன்னுடைய விவரங்களை இது ஒரு அத்தாரிட்டேரியன் வியூ இல்லை, என்னோட சொந்த வாசிப்பின் அடிப்படையான வியூன்னு ஆரம்பித்தார். இந்த நாவலை குறித்து அவர் பல முக்கியமான அவதானிப்புகளை முன்வைத்திருக்காரு. முதல்ல தமிழ் நிலம் சாராத நாவல்ன்றதுல நிறைய உதாரணங்கள் இருக்குது. நம்ம இந்திரா பார்த்தசாரதி சொல்லலாம், கிருத்திகாவை சொல்லலாம், சிங்காரத்தை சொல்லலாம், ஏன் நாஞ்சில் நாடனோட மிதவையை சொல்லலாம். இந்த மாதிரி தமிழ் பிராந்தியத்துக்கு வெளியே எழுதின நாவல்கள் வந்து நிறைய இருக்கு. ஆனால் அது எல்லாமே தமிழர்களை பாத்திரமா வைத்து எழுதப்பட்ட நாவல். இதுதான் தமிழில் முதல்ல வந்து தமிழர் அல்லாத பாத்திரங்களை வைத்து எடுக்கப்பட்ட முக்கியமான நாவல். அது ஒரு தனித்துவம்னு சொன்னார். இதுக்கு ஒரு உதாரணமாக சிறுகதையில் இது ஏற்கனவே நிகழ்ந்துருச்சு. அது முத்துலிங்கம் செஞ்சுருக்காரு 995. நாவலில் இது நிகழலைன்றது ஒரு முக்கியமான பாத்திரம். அப்புறம் அந்த ரந்தின்பூர் பற்றியான ஒரு ராஜஸ்தானில் எங்கே இருக்குன்ற குறிப்புகள்லாம் சொன்னார். கோபாலே வந்து இதை எழுதுறதுக்கு முன்னாடி 2 தடவையோ 3 தடவையோ அங்கே போய் அந்த காடுகளை எல்லாம் பார்த்துட்டு ஒரு கலா ஆய்வு மாதிரி செஞ்சுட்டு வந்து எழுதினாருன்னு தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப தேவையானதாக இருந்தது. நாவல் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, முதல்ல ஒரு 7 பகுதி, அது இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு வந்து, அதுக்கப்புறம் அது ஒரு வேங்கை வனமாக இருந்துட்டு அணிநிழல் காடாக ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்டாக ஆகிறதுன்னு 2 பகுதியாக இருக்குது. காடும் புலிகளுமே இந்த நாவலில் வந்து உருவகத்தன்மை கொண்டதாக இருக்குது. சூழலியல் ஒரு பகுதி தான், வரலாறு இதோட ஒரு பகுதி தான். ஆனால் இது வந்து புலி ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது, அது எதனுடைய உருவகம்னு சொல்லும்போது வில்லியம் பிளேட்ஸோட ஒரு முக்கியமான கவிதையை சொன்னார். அதை பகிர்ந்துக்கிட்டாரு. எனக்கு வந்து அந்த கவிதை உடனடியாக தேவதேவனோட பூனை கவிதையை ஞாபகப்படுத்துச்சு. அந்த கவிதை எனக்கு முதல்ல அறிமுகப்படுத்துனது ஜெயமோகன் தான். முதல் அம்சம் அதன் மெத்தென்ற ஸ்பரிசம், குழைவு அடி வயிற்றின் பீதியூட்டும் உயிர் கதகதப்புன்னு அந்த கவிதையை ஆரம்பித்து கடைசியில் இந்த பூனையை பார்த்து நீங்கள் பயந்ததை போல சிநேகிக்கவும் செய்திருக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு ஒரு தேவதேவனோட கவிதை, ஒரு பியூட்டிஃபுல் கவிதை. அந்த கவிதையை படிச்சுட்டு நான் பல வருடங்களுக்கு முன்னே இப்படியெல்லாம் தான் ஒரு கவிதை எழுதணும்னு நினச்சேன். ஸோ தேவதேவனுக்கு முன்னோடியாக வில்லியம் பிளேட்ஸ் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த வில்லியம் பிளேட்ஸோட கவிதையை பார்த்து தெரிஞ்சேன். ஸோ அந்த கவிதையும் அவர் அறிமுகப்படுத்தியமைக்கு ஒரு நன்றி. வாசிப்பு வந்து எப்பவுமே ஒன்றுத்துலேருந்து இன்னொன்றுத்துக்கு கூட்டு போகும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக இதை நாம் சொல்லலாம். மனித மனம்தான் புலி, மனித மனம்தான் காமம், அதிகாரம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப முக்கியமாக ஒரு சொன்னார், குறுநாவல்களின் தொகுப்பு அவர் மனைமாட்சியாக எழுதினார்னு. இந்த நாவலை நான் படிக்கும்போது எனக்கு ஒவ்வொரு அத்தியாயமே ஒரு பெரிய சிறுகதை, இதெல்லாம் தனியாக எடுத்தாலே ஒரு கதையாக பிரசுரிச்சிடலாம். இதை வந்து இவர் வந்து ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப்னு பின்னாடி விக்னேஸ்வரன் சொன்னார். ரொம்ப சிறப்பான எடிட்டிங் கிராஃப்ட்மேன்ஷிப். அதை வந்து ரொம்ப இயல்பாக கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்து சொல்லிடலான்றதை இவர் ரொம்ப நல்லா சொன்னார். உதாரணமாக ஒரு பின்னாடியும் சொன்ன மாதிரி ஜெயமோகனின் காடு, அஜித்தினுடைய மைத்ரி, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டை பற்றி வேறு பழைய நுண்ணிய
நுண் தகவல்கள், ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன், ஒரு மரம்னா அந்த மரத்தை பற்றி ஒரு பொட்டானிக்கல் நேம்லேருந்து அதோட ஆதி பெயர்லேருந்து அது இலையினுடைய வடிவத்திலேருந்து அது காலையில் எப்படி இருக்கும், மாலையில் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஒரு நுண்தகவல்கள் எல்லாம் இருக்கும். இங்கே வந்து கோபாலகிருஷ்ணன் வந்து ஒரு 1000 ஆண்டு வரலாற்று நாவலை எழுதும் போதும் அதுக்கான ஒரு சேலஞ்சஸ் இருக்குது. அந்த அந்த காலத்துக்கு நம்ம போய் பார்க்க முடியாததுக்கான ஆவணங்கள் இல்லை. ஆனால் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப்னு எடிட்டிங்லாம் அந்த குறைகளே தெரியாதவாறு இந்த நாவலை வந்து நகர்த்தி போயிருக்காருன்றதை வந்து விக்னேஷ் வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னார். நான் படிக்கும் போதும் எனக்கு இந்த நாவலில் முக்கியமாக தோணுது. இது முக்கியமாக புலி வந்து எப்படி சங்க இலக்கியத்திலேருந்து நவீன இலக்கியம் வரைக்கும் இருக்குன்னு சொன்னார். இது ஒரு கேன்வாஸில் வந்து ப்ராட் ஸ்ட்ரோக் அண்ட் மைனட் ஸ்ட்ரோக் இருக்குன்னும் போது நுண் விவரிப்புகள் மூலம் தான் ஒரு எழுத்தாளர் நல்ல எழுத்தாளர் ஆகிறார் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். இது வந்து ஜெயமோகன் வந்து ஏற்கனவே பாரதிமணி ஐயாவுடைய ஒரு புத்தகத்துக்கு எழுதும்போது அவருடைய நுண் தகவல்கள் தான் கட்டுரையில் கூட அதை இலக்கியமாக்குது அப்படின்னு சொன்னதை எனக்கு நினைவுபடுத்தியது. இது இந்த இந்த மைன்யூட் கேன்வாஸ் அண்ட் ப்ராட் கேன்வாஸ் இப்போ இந்த நாவலை படிக்கும்போது எனக்கு அதில் உடனே என்னென்னா ஒரு திரைப்படமாக எடுக்க இது ஒரு நல்ல நாவல். பொன்னியின் செல்வன நாவலாக எடுக்கிறதுக்கு பதில் மணிரத்னம் போன்றவர்கள் இந்த நாவலை ஒரு திரைப்படமாக எடுத்தால் இது இன்னும் ஒரு பெரிய வீச்சை பெறும். தமிழில் ஹிந்தியில் வர வரலாற்று நாவல்கள் எல்லாம் ஒப்பிடும்போது இந்த நாவல் ஒரு நல்ல இதுவாக இருக்கும். இந்த இந்த நாவலில் இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டீம் லெவல், ஒரு கம்யூனிட்டி லெவல் இருக்குது, டீம் லெவல் லிங்க் இருக்குது, காமந்தாம் அதிகாரமாகவும் பிற விஷயங்களாகவும் ஆகுது அப்படின்லாம் சொல்லிட்டு வராரு. இது வந்து பொதுவாக அதிகாரத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் காமன்னு பார்ப்போம். இவருடைய விக்னேஷ் ஹரிஹரன் வந்து அவர் இதை வந்து ஒரு ஃப்ராய்டிய மனப்பான்மையில், சுஜாதா ஒரு தடவை சொன்னார், ஃபுட்பாலில் கோல் போடுறதுக்கு கூட அடிப்படை வந்து காம உந்துதல் தான் அப்படின்னு அவருக்கான ஒரு ஜோக்காக அவர் ஒரு தடவை எழுதியிருந்தார். ஸோ இது காமம் தான் அதிகாரமாவது, கீழ்மையாவது, மேன்மையாவது நல்லா சொல்லியிருந்தார். இந்த எனக்கு ஒரு கேள்வி இருந்தது என்னென்னா, இதை ஒரு பிராடிய நிலைப்பாட்டின் அடிப்படையில் மட்டுமே இந்த ஒரு நாவலை பார்த்துட்டாரோன்னு. ஏன்னா இது இன்னொரு விதமாக நீங்கள் அறிவை கொண்டு இதை பார்க்கும்போது அதிகாரத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் காமம் அப்படின்னு கூட பார்க்கலாம். ஸோ இதை வந்து அதிகாரம் தான் காமத்தை உருவாக்குச்சா அப்படின்னு ப்ராடுக்கு எதிர்நிலையிலிருந்தும் இதை பார்க்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. இந்த நாவல் வந்து ஒரு கம்யூனிட்டி ஹிஸ்ட்ரியை சொல்லுதுன்றத ஒரு முக்கியமான பங்கு. அதை விட பெண்கள் உடைமை பொருளாக இருக்கிறாங்க, பின்னாடி இருந்து இயக்குறவங்களாக இருக்கிறாங்க, பின்னாடி அவங்களே வந்து இயங்குகிறவர்களாக இருக்கிறாங்கன்ற அந்த பரிணாம வளர்ச்சி அந்த இதை வந்து இந்திய கான்டெக்ட்ஸில் ரொம்ப கதைக்குள்ள உதாரணங்களோட மிக சிறப்பாக சொன்னார். காட்டுக்கு சரி தவறு கிடையாது, உயிரியல் நியதி தான் உண்டு, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டு உண்டுங்கிறத நாவல் சொல்லுதுன்னு சொன்னார். மஜ்லின் இறப்பில் முடிஞ்சாலும் இந்த நாவல் தொடருதுன்னாரு. எனக்கு இந்த நாவலில் வந்து படிக்கும்போது தோணுது என்னென்னா, நான் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஆவணப்படம் பார்த்தேன், புகழ்பெற்ற ஆவணப்படம், தலைப்பு மறந்துருச்சு, நிறைய பார்க்கறதுனால மறந்துடுது. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு வசனம் வரும். ஒரு மனிதன் காட்டுக்குள் போகும்போது 90% புலி அவனை பார்த்து விடுகிறது, மனிதன் புலியை 10% தான் பார்க்கிறான் அப்படின்னு ஒரு வசனம் அந்த ஆவணப்படத்தில் வந்து, தலைப்பு மறந்துருச்சு, புகழ்பெற்ற ஆவணப்படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அந்த மாதிரி இந்த நாவலை எழுதும் போது வரலாற்றினுடைய முக்கியமான சாதாரண மனிதர்கள் பார்க்காத அம்சங்களை எல்லாம் இந்த நாவலில் வந்து கோபாலகிருஷ்ணன் வந்து முன்வைத்து சப்டுலா எழுதின விஷயங்கள் எல்லாம் விக்னேஷ் ஹரிஹரன் வந்து ஒரு புலியை போல புலி காட்டுக்குள் வந்து மனிதர்களை பார்ப்பது போல அவர் இங்கே இந்த நாவலுக்குள்ள பார்த்து பேசினார். இது எனக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருடைய கருத்துக்களில் உடன்படுபவர்களுக்கெல்லாம் முரண்படுபவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு வாசிப்பும் இது வந்து என்ன ஒரு அகத்தூண்டுதலும் அடர்த்தியும் இருக்கணும். ஜெயமோகன் போன்றவர்கள் வந்து நிலைப்பதற்கான முக்கியமான காரணமே அவங்களுக்கு இருக்க அந்த ஒரு தேடலையும் அகத்தூண்டுதலையும் இன்னைக்கு வரைக்கும் இழக்காமல் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு வயது இளைஞரை நான் வந்து விக்னேஷ் அவர்களுடைய பேச்சில் இன்னைக்கு பார்த்தேன். அவர் அதை தொடர்ந்து செய்யணும். கோபால் அவர்கள் இந்த நாவலை எழுதுனதை பற்றி ஒரு பின்புலத்தை சொன்னார். முக்கியமாக ஆண் பெண் உறவு, குடும்ப உறவு சார்ந்து எனக்கே தெரிஞ்சு கோபாலை வந்து அவரை தி ஜானகி ராமனுக்கும் பாலகுமாரனுக்கும் இடைநிலைப்படுத்தலாம், அந்த மாதிரியான கதைகளை தான் எழுதுறாரு அப்படின்னு சொன்னவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட இதிலிருந்து அடையாள அட்டைகளிலிருந்து வெளிவர அவருக்கு இந்த நாவல் பெரிதளவு வந்திருக்கு. இதில் கிராஃப்ட்மேன்ஷிப்பை விட அந்த கிராஃப்ட்மேன்ஷிப்புன்னு தெரியாமல் ஆர்ட்டாக அவர் மாத்திரத்தில் நிறைய வெற்றி பெற்றிருக்காரு. ஏன்னா ஒரு வரலாற்று நாவல் எழுதும் போது நம்ம சரியா இல்லைன்னா கொஞ்சம் பள்ளியில் இழுத்தணும், இந்த இடம் தப்பு பண்ணிட்டாரு, அந்த இடம் தப்பு பண்ணிட்டாரு, அப்படி இப்படின்னு அந்த மாதிரி எதுவுமே இதில் சொல்ல முடியாது. அவரோட ஸ்ட்ரென்த்து எதுவும் அதை எடுத்துக்கிட்டு மற்ற இடங்களில் வந்து எதை அவாய்ட் பண்ணுமோ அதை அவாய்ட் பண்ணி கதையின் போக்கில் கவனம் செலுத்தி ரொம்ப நல்லா இந்த நாவல் எழுதியிருக்காரு.
அந்த விதத்தில் எனக்கு இந்த நாவலில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த நிலம் காடு மாறிட்டே இருக்கு, 1000 வருடங்களை மாறிட்டே இருக்கு. ஆனால் இந்த நாவல் வந்து தொடர்ந்து சொல்கிறது மனித மனத்தின் அடியாழத்தில் இருக்கிற விலங்கு குணங்கள், அந்த வேங்கை குணங்கள், அதனுடைய கீழ்மைகள், மனித மனம் வளர்ச்சியுறுகிறது, ஆனால் மேன்மையுறுகிறதா என்ற ஒரு கேள்வியை ஒரு ஆன்மீகமான தளத்தில் முக்கியமாக முன்வைச்ச ஒரு நாவலாக இந்த நாவல் எனக்கு தோணுச்சு. எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான உரையாடலை இன்னைக்கு நடத்துனதுக்கு நன்றி. இப்போது விக்னேஷ் அவர்களுக்கும் கோபால் அவர்களுக்கும் அறிமுகம் கொடுத்த மோகனரங்கன் அவர்களுக்கும் நன்றி. இப்பொழுது நம்ம உரையாடலுக்கு போகலாம். உரையாடலை முதலில் தொடங்கி வைக்குமாறு தாதா கோபால் ராஜாராம் அவர்களை அழைக்கிறேன். தாதா, அன்மியூட் பண்ணி பேசுங்க. வணக்கம். வணக்கம். விக்னேஷ் செஞ்ச நான் இந்த நாவலை முதல்ல படிக்கல, அதை என்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறேன். மெயினா என்னன்னா, நான் வந்து அமெரிக்காவில் இருக்கிறதுனால முக்கியமா கிண்டில் அது மாதிரி புக்ஸ் தான் நிறைய படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டிசிஷன். ஏன்னா சேர்த்து இருந்த புக்ஸ் எல்லாம் கூட நான் எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துட்டேன், பல பேருக்கு. அங்க இருந்து புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து இங்க சேர்த்து வைக்கிறதுல பொருள் இல்லை அப்படின்ட்டு புக்ஸ் தான் மெயினா படிக்கணும் அப்படின்ட்டு முடிவு. அதனால இந்த நாவலை படிக்கல நான். ஆனா விக்னேஷ் சொன்ன இந்த கருத்துக்களை பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு ரிசர்ச் ஆய்வும் ஈடுபாடும் இதுக்கு தேவைப்பட்டிருக்கும்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது. அதனால கோபாலகிருஷ்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது மாதிரி ஒரு நாவல் பிரபலம் ஆகல. பிரபலம்னா நம்ம தமிழ் சூழல்ல வந்து நல்ல நாவல் பிரபலம் அடைகிறதே வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் தான். அந்த அளவு கூட இந்த நாவல் போகலை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்னேஷ் தெரிவிச்ச கருத்து எனக்கு கொஞ்சம் வழி கொடுத்தது. ஆனா அது தமிழ் மண்ணின் நிஜம், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம. அது மாதிரி எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது மாதிரி சில கூட்டங்களும் சில அமைப்புகளும் பொறுப்பெடுத்து கொண்டா நல்லா இருக்கும். இது ஒரு படிக்க டிஃபிகல்ட்டா இல்லைன்னாலும் கொஞ்சம் அந்நியமா இருக்கிற நாவல்ங்கிறதுனால இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி நம்ம சூழ்நிலையே குடும்பத்தை சார்ந்த உறவுகள் இவைதான் வந்து முக்கியமா நாவல்களாய் இது கவனிக்கப்படுது அப்படிங்கிறதும் ஒரு உண்மை. இதை படிக்க மிகுந்த ஆவலை தூண்டுகிறது. விரைவில் அது வந்து புக்கா கிடைச்சா வெளிநாட்டுல இருக்கிற நிறைய பேருக்கு அது பயன்படும். அதை வந்து எல்லாரும் கன்சிடர் பண்ணணும், ஒண்ணு. இரண்டாவது, இந்த நாவலை ஒரு PK சொன்ன மாதிரி ஒரு படைப்பு இன்னொரு படைப்புக்கு இட்டு செல்கிறது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு நாவலை வந்து நான் குறிப்பிட விரும்புறேன். இது வந்து வெஸ்ட் கோஸ்ட், இந்தியாவோட வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிற நாவல். இன்னொன்னு ஈஸ்ட் கோஸ்ட்ல சுந்தர்பன்ஸ் காட்டை மையமா வச்சு அமிதாப் கோஷ் எழுதின ஹங்கிரி டைடுன்னு ஒரு நாவல். ஆங்கிலம் படிக்க தெரிஞ்சவங்க யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தா படிக்கலாம். அந்த நாவலை எனக்கு சில இடங்கள்ல நினைவுபடுத்துது. அது சில இடங்கள்ல வந்து அந்த புலிகள், அந்த காட்டின் அமைப்பு, காட்டுக்குள்ள போய் ஒரு 4 பேர் அந்நியர்கள், அவங்க பெங்காலிஸ் தான், ஆனா அந்நியர்கள் தான், காட்டில சாராத மனிதர்கள் 4 பேர் அங்க போய் ஏற்படும் அனுபவங்கள், எப்படி வந்து காடு அவங்கள வந்து சேலஞ்ச் பண்ணுது, காடு அவங்கள வந்து மாத்துது ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரியான நாவல். அதை யாராவது வாய்ப்பு படிக்கலாம். அதுலயும் புலிகள்லாம் வருது. ஆனா அது அங்கே புலிகள் வந்து சரணாலயம் கிடையாது. சுந்தர்பன்ஸ்ல சரணாலயம் கிடையாது. அவங்க வந்து சுதந்திரமான புலிகள் தான். அங்க வெள்ளம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடிக்கடி வெள்ளம் வரும். அதோட இயைந்துதான் மக்கள் வாழ்ந்தாகணும். அந்த பகுதிகளும் நிறைய அதுல சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரியான வேறு சில ஆய்வுகளையும் பண்ணி அமிதாப் கோஷ் என்கிற முக்கிய ஆங்கில நாவலாசிரியர் எழுதின நாவல் த ஹங்கிரி டைட், அதையும் படிக்கலாம் யாராவது வாய்ப்புள்ளவர்கள். இந்த நாவலை படிக்கணும்னு ஒரு ஆவல் தூண்டப்படுது. அதுவே ஒரு முக்கிய வெற்றி தான். ஐ வில் வெயிட் ஃபார் புக் ஆர் யாராவது வரும்போது அந்த நாவலை வாங்கி
கொண்டு வந்து என்னிடம் அச்சு படிச்சுட்டு பிரதி அதை இருக்குது, அதை பத்தி. நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஓகே, மறுபடியும் பார்க்கும்போது வாங்கிக்கிறேன் நான். மிக்க நன்றி. மிக சிறப்பான அறிமுகம், மிக சிறப்பான இது. ஆய்வுக்கு தேவைப்படுற அந்த முயற்சி வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கணுங்கிறது என்னால் உணர முடியுது. அதற்காக கோபாலகிருஷ்ணனுக்கு வாழ்த்துக்கள். அருமையாக அறிமுகம் செய்த விக்னேஷுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தாதா. அடுத்து வேறு யாராவது பேச விரும்புகிறீர்களா? சிவகுரு ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். நான் இந்த நாவலை படிச்சதில்லை. ஆனா இந்த அறிமுகம் இதெல்லாம் கேட்கும்போது விரைவாக படிக்கணும் அப்படின்ற ஆவல் தூண்டுகிறது. அதாவது நான் இதுவரையிலும் இது மாதிரி புத்தகங்களை படித்ததில்லை. சு வெங்கடேசனுடைய புத்தகம் ஒரு 700 ஆண்டுகளை கவர் பண்ண ஒரு புத்தகம். அதை தான் நான் படிச்சிருக்கிறேன். தவிர இது மாதிரி காடு சம்பந்தமான காவல் கோட்டம், மிக காவல் கோட்டம் படிச்சிருப்பீங்க. இது மிக அதிகமான ஆர்வத்தை தூண்டுகிறது. விரைவில் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. பெங்களூர் மகாலிங்கம் ஐயா, கொஞ்சம் வந்து பேசுங்களேன். இன்னைக்கு உங்களை பேச அழைப்பதற்கு. அவரு படிக்காத நாவல் இல்ல, அதனால பேசலாம் அவரு. ஆமா, அவர் பேச மாட்டேங்கிறார். அவர் வேறு பேர்ல ஒளிஞ்சிருக்காரு. ஐயா வாங்க, அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் பேசுங்க. ஹலோ, புனிதா. எஸ் சார், எனக்கு வந்து கமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, பட் ஐ வாண்டட் டு தேங்க் யூ விக்னேஷ் ஃபார் அ வெரி இன்சைட்ஃபுல் ப்ரெசன்டேஷன். யூ brought த நாவல் டு லைஃப் ஆக்சுவலா. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு என்ன ஒரே ஒரு கொஸ்டின்னா, இந்த இவ்வளோ பேசுறதுக்கு எத்தனை தடவை படிச்சீங்க இந்த நாவலை? அப்ராக்சிமேட்டா எத்தனை தடவை படிச்சிருப்பீங்க? நான் கடந்த ஒரு வெளியான 3 வருஷத்துல 2 வாட்டி படிச்சிருக்கேன். ஓ, 2 வாட்டி படிச்சதுக்கு வந்து ஓகே சார். கண்டிப்பா நானும் மத்தவங்க மாதிரி இன்னும் படிக்கல இத ஆக்சுவலா. ஸோ மத்தவங்க சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க இந்த கனெக்டிங் பிளாட்ஸ் எல்லாம் சொல்றது வந்து ரொம்ப ஒரு மினிமமா ஒரு 1 hour 15 minutes கிட்ட நீங்க கண்டினியூஸா பேசியிருக்கீங்க. எந்த இடத்துலயுமே நான் இன்னும் உட்கார்ந்த இடத்துல இருந்து எழுந்துக்கவே இல்லை. நான் அப்படியே தான் உட்கார்ந்துருக்கேன். அந்த 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 ஜோரா அப்படி உட்கார்ந்து ஃபுல்லா அது கேட்கறதுக்கான ஒரு இதை வந்து நீங்க பிடிச்சு உட்கார வச்சிருக்கீங்க உங்களோட பேச்சுல. ஸோ இட் வாஸ் வெரி பிளசன்ட், வெரி கிரேட்ஃபுல் டு லிசன் திஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி புனிதா அவர்களே. ஷான். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஷான். வேறு யாராவது பேச விரும்புகிறீர்களா? ஷான் பேசுங்க. வணக்கம் பிகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், பேசுங்க. நல்ல விமர்சனம். ஆனா இந்த புத்தகத்தை நான் படிச்சது இல்லைங்கிறதுனால என்னால கருத்து சொல்ல முடியல. சரிங்க, அதனால அடுத்த முறையாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. வேறு யாராவது பேச விரும்புகிறீர்களா? வருகிற வாரம் வந்து புதன்கிழமை இரவு அமெரிக்க நேரம் 8:30 மணிக்கு, வியாழன் காலை 7 மணிக்கு நம்முடைய வழக்கமான சிறுகதை திறனாய்வில் வந்து கலந்துரையாடலில் ரா முருகனுடைய சிறுகதை ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன கதைங்கிறத இன்னைக்குள்ள நான் எல்லாரிடம் பகிர்ந்துக்கிறேன். இந்த மாதாந்திர நாவல் திறனாய்வில் கேட்ட உடனே வந்து கூட்டத்தில் கலந்து கொள்ள ஒப்புது கொண்டது மட்டுமில்லாமல் மிகச்சிறந்த திறனாய்வு ஒன்றை கொடுத்து நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விக்னேஷ் அரியன் அவர்களுக்கும், கூட்டத்தில் கலந்து கொண்டு நாவலை குறித்து தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், மோகனரங்கன் அவரை அறிமுகத்திய மோகனரங்கன் அவர்களுக்கும், கலந்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு விளக்கு விருது பெற்றமைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். அந்த விளக்கு விருது வழங்கும் விழாவில் சென்னையில் இருக்கிற அன்பர்கள், சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த கூட்டத்தை வேறு கேள்விகளோ கருத்தோ இல்லையெனில் இத்துடன் முடித்துக் கொள்ளலாம்.
நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி. நண்பர்களுக்கு நன்றி. நன்றி.